உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கர்த்தருடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றி உங்களை வாழ வைக்கிறது தான் அந்த ஆசீர்வாதத்துடைய பொறுப்பு. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க வாழ்றது நிச்சயம், நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றது நிச்சயம். ஜனங்க 1000 விஷயத்தை தடை செஞ்சிடலாம், சூழ்நிலை 1000 விஷயத்தை கெடுத்து போட்டுடலாம், பிரச்சனைகள் 1000 விஷயத்தை திருடலாம், ஆனா ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நீங்க மேல வருது நிச்சயம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹalleluya. என் சொந்த பயபக்தியோ என் பிரயாசமோ இதை கேரண்டி பண்ணல, என் மேல இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது கேரண்டி பண்ணுது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது பிரகாரம் ஒரு புது சீரீஸை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் சொல்கிறேன், உண்மையாகவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் கனவுன்னு சொல்லுவேன் இந்த சீரீஸு, அது நினைவாக போகுது. இதான் முதல் தடவை இந்த சீரீஸை நம்ம எடுக்கிறோம். எல்லாரும் வாங்க, நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனம். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து படிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். ஸ்க்ரீனில் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்து படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இங்கிலீஷ் பைபிளில் படிங்க பார்க்கலாம் எல்லாருமே சத்தமா. The blessing of the Lord, it maketh rich, and he adds no sorrow to it. The blessing of the Lord, the blessing of the Lord, the blessing of the Lord, it maketh rich, and he adds no sorrow to it. நிறைய பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷலாக இந்த வசனத்தை படிச்சிட்ட பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன உடனே இவர் பணத்தை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்றாங்க. நல்லா கவனிங்க, இது பணத்தை உள்ள அடங்கினது தான், ஆனால் பணம்ன்றது மட்டும்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அடங்கின விஷயம் இல்லை. இந்த வசனத்தை நம்ம தெளிவாக படித்தா நம்மளுக்கு தெரியும். The blessing of the Lord, it maketh rich. The blessing is the rich is being rich ன்னு சொல்ல, சரியா? The blessing is money ன்னு சொல்ல. The blessing makes you rich அப்படின்னா அர்த்தம். blessing வேற, பணம் அது மூலமாக கிடைக்கிற ஒரு விஷயம், அநேக நன்மையான விஷயங்கள் அது ஒன்று. அப்போ ஆசீர்வாதம்னு உடனே இவர் பணத்தை பற்றி தான் பேச போகிறாரு, இது பணத்தை மட்டும்தான் குறிக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஒன்றும் இல்லை. மாடு பால் கொடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா, மாடும் பகலும் வேற இப்படி சொல்லாம, பாலை விட மாடு ரொம்ப முக்கியமானது, மேலானது. இல்லை பதர், இது ஃபீமேலானது நீங்கள் சொல்லலாம், கரெக்டாக ஒத்துக்கிறேன் நான். அந்த பாலை விட அந்த அந்த பசுமாடு இட்ஸ் கிரேட்டர், பெரியது, பெரிய விஷயம். ஏன்னா பால் காலியானாலும் பரவாயில்ல, மாடை நல்லா பார்த்துக்கிற வரைக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் பாலுடைய குறைச்சல் நமக்கு இருக்காது. அப்போ பணமும் ஆசீர்வாதமும் ஒன்று நினச்சிடாதீங்க. பணத்தை கொண்டு வர்றது தான் ஆசீர்வாதம். பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆசீர்வாதத்தை பற்றின வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, ஆசீர்வாதத்தை எப்படி செயல்பாட்டில் கொண்டு வரதுன்னு கற்றுக்கிட்டோன்னா, அப்புறம் பணத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. வர்ற பணம் செலவாயிட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். The blessing of the Lord, it maketh rich. ஆனால் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு டாபிக் எடுத்தாலே, இல்லை ஒரு செய்தி எடுத்தாலே, ஒரு சீரீஸ் எடுத்தாலே ஜனங்க தப்பாக நினச்சிடறாங்க. இவர் காசு கேட்க போகிறாரு பாரு, இப்போ இல்லை நான் பணத்தை பற்றி தான் பேசுகிறாரு, இவர் டைரெக்டாக இவர் மணி, இவர் வந்து ஃபுல் ஆஃப் மணி அப்படின்னு. மணின்றது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தான், அதில் ஒரு விஷயம். ஆனால் அதை விட பெரிய விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ நான் வந்து ஒரு மாம்பழத்தை பற்றி பேச வரல, ஒரு மாந்தோப்பை பற்றி பேச வர்றேன் நான். ஏன்னா மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு தீத்துடலாம், ஆனால் மாந்தோப்பு இருக்கிற வரைக்கும், அதை நான் நல்லா பார்த்துக்கிற வரைக்கும் மாம்பழத்துக்கு குறைச்சல் எனக்கு இருக்கவே இருக்காது. அப்படின்னா பணம் செலவழித்து தீந்துடலாம். பணத்தை ஒரு வேளை யாராவது திருடிட்டு கூட போயிடலாம். அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பணத்தை நம்ம இழந்துட முடியும். ஒரு சில பேர் இங்கே இருக்கிறோம், நம்ம வாலெட்ஸை நம்ம இழந்திருக்கிறோம், பணத்தை நம்ம இழந்திருக்கிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறத நம்ம உணர்ந்து ஆசீர்வாதம் செயல்படுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். அப்போ பணத்தை மட்டும் கொண்டு வரும் நான் சொல்ல வரல. இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட்ல ஞானி பணத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அநேக ஆசீர்வாதங்கள் மத்தியில் அதுவும் ஒரு ஆசீர்வாதத்தின் விளைவு அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிட்டு வர்றாரு. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது பணத்தை விட மேலானது, ஆரோக்கியத்தை விட மேலானது, உயர்வை விட மேலானது, புது காரை விட மேலானது, புதிய வீடை விட
சொல்லுங்க, புது ஒரு பொருளை வாங்குறத விட அப்போ இது எல்லாத்தையும் அது கொண்டு வருது. ஆனால் அது எல்லாத்தை விட அது மேலானது. அப்போ வீடை பார்த்து இது ஆசீர்வாதம் நம்ம சொல்கிறோம், அர்த்தத்தில் தான் சொல்கிறோம். ஆனால் வீடு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்துடைய விளைவு. எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலை எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம். ஆனால் வேலை நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்து நிமித்தம் கிடைச்ச ஒரு நன்மை. நான் ஒரு கார் வாங்கிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க, கார் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அந்த கார் டேமேஜ் ஆயிடலாம், அந்த கார் பல வருஷத்துக்கு அப்புறம் ஓடாமல் கூட போயிடலாம். அந்த காரை நம்ம ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிடணுமா இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஓரத்தில் நிப்பாட்டிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு பொருளுக்கு லிமிட்டட் இல்லை, அது ஒரு பணத்துக்கு லிமிட்டட் இல்லை. ஆசீர்வாதத்துடைய விளைவு தான் பொருளும் பணமும். அப்போ பொருளும் பணமும் ஆசீர்வாதத்துடைய நிறைவு இல்லை, அது ஆசீர்வாதத்துடைய விரைவு. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, பொருளும் பணமும் உயர்வும் நன்மைகளும் ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுங்க, அது ஆசீர்வாதத்தின் விளைவுகள். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேல தங்கி இருந்துச்சுன்னா எனக்கு தேவையானது எனக்கு வந்து சேரும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வர. எத்தனை பேருக்கு ஏற்கனவே பிடிச்சிருக்குது இந்த செய்தி? ஹல்லேலூயா. நல்ல, நம்ம எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, நம்ம எல்லாம் விருப்பப்படுறோம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அப்போ ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதோடைய விளைவுகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியுது, அதை நம்ம உணர முடியுது. ஆசீர்வாதம் வந்து காற்றை போல, இட்ஸ் லைக் த விண்ட். காற்றை நம்ம பார்க்க முடியுறதில்ல, ஆனால் காற்றுடைய விளைவுகளை நம்ம பார்க்க முடியுது. காற்று எந்த பக்கமாக அடிக்குதுன்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதோடைய விளைவுகளை பார்க்குறோம், மரங்களை பார்க்குறோம், செடி கொடிகளை பார்க்குறோம், துணி காய போட்டிருக்கிறாங்க, எந்த பக்கமாக அடிச்சுன்னு போகுது துணின்னு பார்க்குறோம். நம்ம அது அப்படி போகுது, அப்படி தான் காற்று அடிச்சுன்னு போகுது அப்படின்னு. அப்போ காற்றை பார்க்க முடியறதில்ல, விளைவுகளை பார்க்க முடியுது. அதே போல தான் ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் ஆசீர்வாதத்துடைய விளைவுகளை பார்க்க முடியும். அதுக்குன்னு விளைவை பார்த்து நம்ம ஆசீர்வாதம் சொல்லிடக்கூடாது. ஆசீர்வாதம்னா என்ன? எழுதிங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பிளெஸிங்? See, blessing is an endowment of power that will result in prosperity and in success. Blessing is the endowment of power. நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை. அந்த வல்லமை என்ன விளைவை கொண்டு வருதுன்னா, it will result in prosperity and in success. ஆசீர்வாதம் வெற்றியையும் செழிப்பையும் விளைவிக்கும் ஒரு வல்லமை. ஞாபகம் வச்சுங்க. அதை ஆசீர்வாதம்ன்றது ஏதோ பொருள் இல்லை, ஏதோ பணம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைகள். ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. அந்த வல்லமை என்னத்தை கொண்டு வருது? செழிப்பையும் வெற்றியையும் கொண்டு வருது. அப்ப ஆசீர்வாதம் வெற்றியையும் செழிப்பையும் விளைவிக்கும் ஒரு வல்லமை. சொல்லுங்க தமிழ் எல்லாரும், ஆசீர்வாதம் வெற்றியையும் செழிப்பையும் விளைவிக்கும் ஒரு வல்லமை. ஓகே, எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, the blessing of the Lord is an empowerment to succeed in life. அப்போ வாழ்க்கையில் வெற்றியையும் செழிப்பையும் காணும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வல்லமை தான் ஆசீர்வாதம். அதை தான் இந்த இடத்துல ஞானி நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? உபாகமம் 8:18 பாருங்க. உபாகமம் 8:18, Deuteronomy 8 and verse number 18. இதில் மோசே ரொம்ப அருமையா பிளெஸிங்கை ரெஃபர் பண்ணி சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அது என்னது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கத்துக்கிட்டோமே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் என்னது? அது இவ்வளோ நேரம் பார்த்தா அதுதான். நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாமா அந்த வசனத்தை? சரியா? மோசே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். அந்த நேரத்தில் நீ அதை ஆண்டவரை நினைக்காம போயிடாத, அவரை நினைச்சுக்க. ஏன் தெரியுமா? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரா, இல்லை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறாரா? கர்த்தர் பணத்தை தருவாரா, இல்லை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருவாரா? ஆண்டவரே எனக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு விரும்பின்னு தானே கிடைக்குமா? அதெல்லாம் விருப்பம் தேவைதான். என்ன பண்ணுறோம் நம்ம?
கர்த்தரை ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்கண்ண உடனே ஆண்டவருடைய பொத்துன்னு பணத்தை இறக்குவாரா? அப்படியே இங்கே ஒரு மூட்டை விழும், இப்படி ஒரு மூட்டை விழும். ஆண்டவரே பணத்தை தருவீங்களா? இப்போ போய் பெட்ரூமில் நான் கபடை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓ ஐ வாண்ட் டு see money லார்ட், ஐ வாண்ட் டு see money அப்படின்னா பக்கத்து வீட்டு மணி சொல்லுவார், எப்படி இருக்கிறீங்க பிரதர், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இந்த மணி நம்மளுக்கு வராது. அப்போ எப்படி இதை நம்ம கர்த்தர் பணத்தை தருவார்னா அவர்னா அங்கே 200 போலி மிஷினை வச்சு நமக்காக அங்கே பணத்தை அச்சடிச்சுன்னு இருக்கிறாரா? கள்ள நோட் ஆயிடுச்சு அது, கரெக்டாக இல்லையா? அங்கே இருந்த ஒரு டாலரு பாருங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பண மிஷினை வச்சு அவர் அங்கே அச்சடிச்சுன்னு உட்கார்ந்து. அப்போ கர்த்தரிடத்துல பணத்தை கேட்டார்னா கர்த்தர் என்னத்தை சொல்கிறாரு தெரியுமா? நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பார் உனக்கு பணம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, அது அத்தனையும் உனக்கு அதிகமாக வரணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு விஷயத்த வாழ்க்கையில் கொடுத்துட்டேன். அது என்னது? அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன். அது பேர் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹalleluya, it's the blessing of the Lord. So what is a blessing? It's a power, it's a capacity, it's a potential. அது ஒரு திறன், அது ஒரு வல்லமை, அது ஒரு பலன், அது ஒரு ஆற்றல். அது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் நிஜமான ஒரு விஷயம். அதை நம்ம மேல் நோட்டத்தில் பார்த்துட முடியாது, அதை நம்ம உணர முடியாது. இப்படி சொல்லாமல் அதை நம்ம தொட்டு பார்த்தோ முகர்ந்து பார்த்தோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. அது வேலை செய்யும் போது அதை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அது செயல்படும் போது அதை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வேலைக்கு போகிறோம், அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் நமக்கு இன்டர்வியூவில் ஒரு பாஸ் கிடைக்கும், நமக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் நம்மளை கொண்டு போவாங்க, நமக்கு வேலை கிடைச்சிடும். எப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஒன்று மட்டும் வித்தியாசம் இருக்குது என் மேலே, ஏசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டது நிமித்தம், ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறது நிமித்தம் அடுத்தவங்க காட்டிலும் என் மேலே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது பேர் என்னது? The blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. ஆமென். எத்தனை தடவை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தெய்வீக பலன். இந்த பலன் இருந்துச்சுன்னா நம்ம உலக ஜனங்களை பிரகாரம் அவங்கள போல மன உளைச்சலுக்குள்ள போயிட மாட்டோம். பாருங்க, இந்த வசனத்துடைய தொடர்ச்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம பாருங்க, நீதிமொழிகள் 10:22. திரும்பி வாங்க அந்த வசனத்துக்கு. நீதிமொழிகள் 10:22 பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா அது கூடவே வேதனை வராது. எல்லாரும் சொல்லுங்க, வேதனை. இந்த வேதனைன்ற வார்த்தையுடைய ஹீப்ரு வார்த்தை என்ன அந்த இடத்துல? எட்செப், ETSEB, சரியா? எட்செப்னா பெயின்ஃபுல் லேபர்னு அர்த்தம். வெறும் வேதனை இல்லை, வேதனை நிறைந்த உளைச்சல் அர்த்தம். இல்லைன்னா வேதனை நிறைந்த வேலை, மன உளைச்சல் நிறைந்த ஒரு பிரயாசம் அப்படின்னு சொல்ல நீங்க எழுதிக்கலாம். பெயின்ஃபுல் லேபர், பெயின்ஃபுல் லேபர். இப்போ நல்லா வேலை செய்யறது அது கர்த்தருடைய திறன். கர்த்தர் நம்மளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஒரு மனுஷன் வேலைக்கு போகணும், முக்கியமா ஆண்கள் வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வரணுன்றது ஆண்டவர் போட்ட திட்டம். அது ஒவ்வொரு ஆணுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆற்றலாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, ஒரு நோக்கமாக இருக்குது. அதனால தான் ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா தான் வாழ்க்கையே போன மாதிரி ஆயிரும். மைண்டு குழம்பி போயிடும். கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவார், டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாருன்னு. நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கலையே, இந்த வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்களே. ஏன்னா ஒரு ஆணுக்கு உத்தியோகம்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அதை கொண்டு தான் தன்னுடைய ஆண் என்ற பொறுப்பை அவன் செயல்படுத்த போகிறான். அதனால தான் ஆண்களுக்கு வேலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெண்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குது உங்களுக்கு, இல்லையா? வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தை பார்த்துக்கிறது, பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து ஏகப்பட்ட வேலைங்க இருக்குது. இதையும் மீறி ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? கம்பெனி ஓனர்ஸாக இருக்கிறாங்க, பயங்கரமான பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆனால் விஷயம் இதுதான் பாருங்களேன், உலகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நன்மைக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை வித்தியாசம் நமக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும். உலகம் எனக்கு ஏதாவது நன்மை நடக்காதா அப்படின்னு போய் வேலை செய்கிறாங்க. அப்போ ஆஃபீஸில் போய் வேலை செய்யும் போது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படின்னு வேலை செய்கிறாங்களா? எனக்கு உயர்வு எப்போ கிடைக்குமோ அப்படின்னு வேலை செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்கள விட இன்னொருத்தர் நல்லா வேலை செஞ்சுட்டா என்ன பண்ணுற, ஒரு போட்டிக்குள்ளே போயிடுறாங்களா இல்லையா? அட இவன் ரொம்ப வேலை செய்கிறானே, நம்ம வாங்க வேண்டிய நல்ல பேர் இவன் வாங்கிடுவானோ, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை இவன் தள்ளின்னு போயிடுவானோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவனை விட பிரயாசப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது ராங் இல்லை, ஆனால் மன உளைச்சலோட வேலை செய்யறது நம்மளுடைய பங்கு இல்லை. கமான், எத்தனை பேர் புரியுது நான் என்ன சொல்கிறேன்ட்டு? கடுமையாக உழைக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அது தீமைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கவலையோட வேலை செய்கிறது, ஐயோ என் வேலை போயிருமோ,
இப்போ இவன் வேற வந்துட்டானே, ஐயோ இந்த பொண்ணு வேலை செய்கிறாளே, இவன் என்னோட கொஞ்சம் அதிகமாக ரொம்ப அழகாக்குறாளே, இவ்வளோ வேலையில் வச்சுட்டு என்ன தூக்கிடுவாங்களோ வேலையில், ஐயோ இப்போ நான் என்ன செய்ய, ஓ இவன் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், இவன் வேற பாஸோட சித்தப்பா பையன், இவனுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சிருமோ, அப்போ எப்படியாவது இவனை தூக்கணும்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் அவங்கள விட நான் கடுமையாக உழைக்கணும்னு சொல்லி மன உளைச்சலுக்குள்ளே போயிட முடியும். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, குறுக்கு வழிகளை யோசிக்க முடியும். எப்படி அப்பா அவனை தூக்குறது, அவனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர். புரியுதுல, யார் மேலே பொறாமையோ அவங்கள பற்றி தப்பாக பேசி டீம் லீடர்கிட்ட சூப்பர்வைசர்கிட்ட தப்பாக பேசி, ஏன் எப்படியாவது அவனை வேலை விட்டு தூக்கணும், ஏன்னா அவன் அழகாக இருக்கிறான், அவன் என்னோட நிறையா படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவன் பேச்சில் கலக்கிறான் மயக்கிறான், ஐயோ இவன் என்னை விட திறமைசாலியாக இருக்கிறான், அப்போ என் வேலை அவனுக்கு போயிருமோ, என்னுடைய வேலை அந்த பொண்ணுக்கு போயிருமோன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மன உளைச்சலின் வேலைக்குள்ளே போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம யாருன்றது நம்ம காமிக்க முடியுது. ஏன் தெரியுமா, நம்மளை விட அதிக திறமைசாலிகள் வரலாம், நம்மளை விட அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் வரலாம், நம்மளை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வரலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தோடு அந்த கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், முழு மனதோட சந்தோஷத்தோட வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா, 1000 பேர் வரலாம் உங்களை போலவே உங்களை விட அதிகமாக திறமைசாலிகளா, ஆனால் கர்த்தரை நம்பி நீங்கள் உத்தமமாக வேலை செய்கிற வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காமிக்கும். ஆமென். The blessing is what gives you an advantage. Hallelujah. What gives you an edge over your colleague. உங்களோட வேலை செய்கிற அந்த நபர்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும், உங்கள் மேலே மட்டும் அந்த விசேஷத்தை கிருபை காணப்பட்டு நீங்கள் முன்னேறணும், நீங்கள் மேலே ஏறி சொல்லணும்னா அதுக்கு மிக முக்கியமான தேவையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு, ஓ அவங்க 1000 பேர் வரலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, அவர் நினைச்சிட்டாருன்னா யாராலுமே தடை செய்ய முடியாது நான் உயர்றத. ஒருவேளை இந்த உயர்வு எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெளியே போய் இன்னொரு கம்பெனி வேணும் ஆரம்பிச்சிட போகிறேன், ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார். இட்ஸ் an advantage. The blessing of the Lord is the advantage over your life. எழுதிட்டீங்களா ஒரு சில விஷயங்களை? What's the blessing? The blessing is a divine empowerment. ஒரு தெய்வீக வல்லமை, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமை, செழிக்கிறதுக்கான வல்லமை, வெற்றிக்கான வல்லமை, வாழ்வதற்கான வல்லமை. ஆமென். It's a power. It's a power of God. அடுத்ததா இன்னொன்னு சொன்னேன், ஆசீர்வாதம் என்றது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ஆற்றல். சில நேரத்தில் அது முகர்ந்து பார்க்க, எல்லா நேரத்திலையும் முகர்ந்து பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குதாம்மா, ஏதோ வா இதை தலையில் பார்க்கலாம். ஆனால் வசனத்தை நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசின் மேலே இருக்குது நம்ம படிக்கிறோம். இதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, ஆனால் அது கண்ணுக்கு தெரிந்து பார்க்குற மாதிரி இல்லை. அது விஷயம் இதுதான், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் அது. ஆமென். மூணாவது நான் சொன்ன பாருங்க, ஆசீர்வாதம் என்னது, அது ஒரு அட்வான்டேஜ். இந்த போட்டி போடுகிற உலகத்தில், மன உளைச்சல் நிறைந்த பயணத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் விட்டுற இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதம் நம்மளை வேறுபடுத்துகிறது. இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் மன உளைச்சல்ல இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருதுன்னா நம்ம சொல்லி வருது, நீ ஏன் கவலைப்படுற, நீ என்ன அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிற, ஏன்னா உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்னொருத்தன் வாரின் வர்றதுக்கு வாரின் போகிறதுக்கு உன்னை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் ப்ரெஷருக்குள்ளே போகிற, உன் மேலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா நிச்சயமாக கொடுப்பேன், ஒரு வேளை கொடுக்கக்கூடாதபடி ஆயிடுச்சுன்னா இதை விட மேன்மையான இடத்துல உன்னை கொண்டு போய் பிளேஸ் பண்ண நான் வல்லவராக இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணு தெரியுமா, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்க. 10:22 வாங்க, நீதிமொழிகள் 10:22 வாங்க. இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, அதனோட அவர் வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்க, எட்சாப். எட்சப்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பெயின்ஃபுல் லேபர், மன உளைச்சலான ஒரு பிரயாசம், அதுல இருந்து வெளியே வந்துருவோம். இவ பிரயாசம் தவறு இல்லை, கடுமையா உழைக்கிறது தவறு இல்லை, நல்லா வேலை செய்யறது ஊழியம் செய்யறது தவறு இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, 1 Corinthians chapter 15 verse number 10 பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதை பத்தி பேசுறாரு. மிக அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். கிருபை தான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டின்றது நம்ம சம்பாதியத்தினால இல்லை, நம்ம என்ன செஞ்சோன்றதுல ஒளிஞ்சு இல்லை, நம்ம அடையாளம்ன்றது அவரே கிருபையா கொடுத்தது. நம்ம தேவனுடைய பிள்ளைன்றது நம்ம சம்பாரிச்சோமா சொல்லுங்க, நம்ம நீதிமான்ன்றது நம்ம சம்பாரிச்சோமா, நம்ம பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டது நம்மளுடைய சம்பாத்தியம் இல்லை, அவர் நமக்கு கிருபையா கொடுத்தது. நான் பவுல் சொல்றார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இங்கிலீஷ்ல அருமையா இருக்கும் பாருங்க, I am what I am by the grace of God. அடுத்தது பாருங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் என் மேல கிருபை காமிச்சாரு, அதை வச்சுன்னு வெட்டியா இல்லைன்றார் பவுல்.
அதை வச்சு சும்மா ஒன்றும் உட்காந்து இல்லை. நான் ஆண்டவரே கிருபையை கொடுத்துட்டீங்க, என்ன ஒரு பெரிய அப்போஸ்தலனா மாற்றுங்கன்ட்டு நான் வெட்டியாக உட்காந்து இருக்கல. அவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போ அதிக பிரயாசம்ன்றது தவறு இல்லை. இப்போ அதிக பிரசங்கித்தனா தவறு, கரெக்டாக இல்லை. அதனால தான் அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, டைம் பார்த்து முடிச்சிடறேன் நான். அது வேறு, இது வேறு அர்த்தம் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், தப்பு இல்லை. எப்படி பிரயாசப்பட்டார் பாருங்க. ஆகிலும் நான் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் நான் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் ஆனால் நான் இல்லை. என்ன பதர் கன்ஃபியூஷன்? இது கன்ஃபியூஷன் இல்லை, இதுதான் சத்தியம். சொல்லுங்க, நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் ஆகிலும் நான் அல்ல, நான் தான் பிரயாசப்படுறேன். இப்போ நான் இல்லைன்னா என்ன பிரதர் அர்த்தம்? யார் இது? என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்படின்னு நான் அர்த்தம். நான் கிருபையின் கீழே இருக்கிறேன், கிருபையை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் என்ன கடுமையாக ஊழியம் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் எனக்கு அது மன உளைச்சலை கொண்டு வரல, எனக்கு கர்த்தர் வெற்றியை கொண்டு வந்தார். ஏன்? நான் கடுமையாக உழைச்சாலும் நன்மைக்காக உழைக்கல, ஆசீர்வாதத்தினால உழைச்சிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் எனக்கு வல்லமையை கொடுக்குது. எல்லாரும் சொல்லுங்க, நான் செழிக்கும்படி, நான் வெற்றியா இருக்கும்படி தேவன் அளித்திருக்கிற அந்த பலன் தான் ஆசீர்வாதம். ஆமென். ஆசீர்வாதம்ன்றது ஒரு பலன், ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. நம்ம செழிப்பா இருக்கும்படி, வெற்றிகரமா இருக்கும்படி கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதான் அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. கமா நீதிமொழிகள் 10:22 சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வசனம் அது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடனே வெறும் பணம்ன்றதை ஜனங்க நினச்சிக்கிறாங்க. நம்மளும் இந்த வசனத்தை படிக்கும்போது எடுத்தோம், ஆமாம் ஆண்டவரே எனக்கு அதிக பணம் தேவைப்படுது, கொட்டுங்க ஆண்டவரே பணத்தை அப்படின்ற பட்சமாக நம்மளுக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது பணத்துக்கு மட்டும் நம்ம லிமிட் பண்ணிடக்கூடாது. செழிப்பு அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் செழிப்பு பிரசங்கியார், இவர் வெறும் பணத்தை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு. இப்போ பணம் ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் பணம் தான் சுவிசேஷம் இல்லை, பணம் மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் விளைவாக தர்றாருன்னு இல்லை. இந்த செழிப்பையே ஜனங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. செழிப்புன உடனே பணம் அப்படின்றாங்க. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒருத்தர் ஒரு வெளியூர் பாருங்கள், ஊட்டியில் நினைக்கிறேன், அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணேன். எனக்கு மறந்துட்டேன் அந்த இடத்து பேர் கூட, ஆனால் ஒரு மலை பிரதேசம். ஓகே, பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் எல்லாம் போதகர்கள் வெறும் சட்டையும் வேட்டியெல்லாம் கட்டி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடானா 3 செஷன் எடுத்தீங்க, 3 நாள் எடுத்தீங்க, 3 நாளும் நீங்கள் சூட்டில் தான் ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சிஸ்டர், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பை வச்சிருக்கிறாருன்னு. உடனே அவங்க திரும்பி அவங்க பாஸ்டரை பார்த்து செழிப்புன்றாருங்க பிரதர் அப்படின்ட்டாங்க, செழிப்புன்றாருங்க. இப்போ நான் அதுக்கு மேலே நான் பேச போல. ஓகே, என்ன அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வந்த மாதிரியோ இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயமுறுத்துற ஏதோ ஒரு போதனை கொண்டு வந்துட்டேன்ற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே குவாய்ட் ஆகிட்டேன். நான் பிரசங்கத்தில் அப்பாவின் அன்பை பற்றி நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அப்பா என்ன பண்ணுறாரு, கெட்ட குமாரன் வீட்டுக்கு வரும்போது ஓடி போய் ஏதாவது மிச்சத்துன்னு வந்துருக்காடாம அவனே காசு அப்படியே கேட்டார். இல்லை, அவன் காலி பண்ணதை விட இவர் நிறையா காலி பண்ண போகிறார். அங்கே உண்மையாகவே ஊதாரித்தனமாக செலவு பண்ணது யாருன்றீங்க அதிகமாக? அந்த பிள்ளையா அந்த அப்பாவா? அவன் செலவு பண்ணதோட அவங்க அப்பா செலவு பண்ணுறாரு. அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் குத்தாரு. ஆனால் ஒருவேளை காதில் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருந்திருப்பா தெரியுமா? நீ என்னடா மகனே செலவு பண்ண, இப்போ காமிக்கிற மாட்டா செலவு நான்ட்டு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு விட்டு, கையில் மோதிரத்தை போட்டு விட்டு, காலில் செருப்பை போட்டு விட்டு, அவனுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்படுத்தி அந்த ஊரே சாப்பிட்ற மாதிரி. பாருங்க, ஒரு கொழுத்த கன்று அடிச்சா எத்தனை பேர் சாப்பிட முடியும் தெரியுமா? 100கணக்கான பேர் சாப்பிட முடியும். நம்ம என்னவோ ஒரு 2 தட்டு வீல் கபாப் வாங்கிட்டு வந்தார் நினைச்சிடாதீங்க. அட இது ஒரு ஊருக்கே சோறு போடுறாரு இவரு. அவர் சொல்றாரு, நீ என்னடா செலவு பண்ற, நான் பண்ற மாதிரி அவனுக்கு அப்படின்ட்டு. அவங்க அப்பா அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை போட்டு விடுறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு விட்டாரு. ஏன்? நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா, எனக்கு இருக்கிறது அத்தனையும் உனக்கு, நீ நல்லா இருந்தனா எனக்கு பெருமை. கவனிங்க, உலகத்தின் தகப்பன்மார்களா இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் அழகா துணி போட்டு வந்தா நம்ம போட்டோ பிடிக்கிறோம். கரெக்டா இல்லையா? நான் சொல்ல, நான் அதிகமாக ஃபோட்டோ பிடிக்கிறவனோ ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறவனோ இல்லை. நான் நினைக்கிறேன் என்னை போல அநேக ஆண்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெருசாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு விருப்பமோ இல்லை, ஃபோட்டோ எடுக்கணுன்ற விருப்பமோ நம்மளுக்கு இல்லை. நான் ஃபோன் வாங்கினேன்னா கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்லாம் கேட்டதே இல்லை. நான்
கேமரா இருக்குதா, அது இருந்துட்டு போட்டோ ஒரு பக்கம். சிங்கிளாக இருக்கும்போது சொல்கிறேன், நான் என்ன ஃபோட்டோ பிடிக்க போகிறேன், எனக்கு ஃபாஸ்ட்டாக ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகணும், வாட்ஸ்அப் இருக்குதா, கால் பண்ணுறோமா, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் எப்போ எனக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்துச்சோ, இப்போ எந்த ஆர்டரில் சொன்ன பாரு, ஹல்லேலூயா, எப்போ எனக்கு பிள்ளைகள் பிறந்துச்சோ, இப்போ நான் ஆசைப்படுறேன் என் கேமரா நல்லா இருக்கணும், நல்லா பிக்சர்ஸ் பிடிக்கணும். ஏன்னா என் பிள்ளைகளை நான் பிக்சர் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய கேரோவும் செல்சியும் நான் நிறைய பிக்சர்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறேன். என் ஒய்ஃப் என்னை பார்த்து கேட்கும், எப்போ எடுத்தீங்க இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லி. அவங்க தூங்கும் போது எடுக்குமா பிக்சர். உண்மையாக சொல்கிறேன், நான் எப்படி தூங்குற பாரு அழகா ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறதில்ல, எனக்காக, என் இன்பத்துக்காக. என்ன விஷயம், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது அது எனக்கு ஒரு இன்பம். என் பிள்ளைகள் அருமையாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். போடும்போது துணி நல்லா இருக்கும். சில நேரத்தில் வேகமாக விளையாடும் போதோ எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக உற்சாகமாக விளையாடும் போது ஏதாவது லைட்டாக தையல் விட்டுட்டா கூட எனக்கு அவ்வளோ கோபம் வரும் தெரியுமா. இந்த மாதிரி துணி போடக்கூடாது, தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்வேன் நான். இப்போ என் மனைவி என்னோட நல்லா பார்த்துக்கிறான் என்னுடைய பிள்ளைகள், அது உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தகப்பனாக நினைக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் அழகாக இருக்கணும். என் 2 பிள்ளைகளும் ரெடியான உடனே, நல்லா கவனிங்க, அம்மா ரெடி பண்ணி விடுறாங்க, என்னுடைய மனைவி ரெடியான உடனே பிள்ளைங்க என்கிட்ட வருவாங்க. நான் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக 100% என்கிட்ட வருவாங்க பாரு, என்கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணுவோம். அப்போவே நான் அவங்கள பார்த்தோன்னு சொல்லுவேன், வாவ் சோ பியூட்டிஃபுல், யூஆர் சோ கியூட், யூஆர் சோ பியூட்டிஃபுல். அவங்கள ஹக் பண்ணுவேன், அவங்கள முத்த கொடுக்குவேன். ஆனால் எவ்வளோ அருமை பாருங்கள், செல்சி இவ்வளோ குட்டியும் தான், அவனை லிப்ஸ்டிக் சில டைம் லிப்ஸ்டிக் போட்டு வந்து நின்று அவ்வளோ க்யூட்டாக வந்து நிற்பார், அப்பா அப்படின்னு சொல்லி இப்படி நிற்பார் வந்து. என் பிள்ளைகள் அழகாக துணி போடும்போது எனக்கு ஒரு பெரிய இன்பம். அது ஏன்னா அவங்க என்னுடைய ரெப்ரசன்டேஷன். நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதுக்கு என் பிள்ளைகள் ஒரு அடையாளம், என்னுடைய மனைவி ஒரு அடையாளமாக இருக்க போகிறாங்க. அப்போ பூமிக்குரிய தகப்பன் நானே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளை போட்டோ பிடிக்கணும், அவங்கள பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்மளுடைய பரலோக தகப்பன் ஜோதிகளின் பிதாவா இருக்கிற அவர், சகல பிதாக்களுக்கும் பிதாவா இருக்கிற அவர் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சு காப்பாற்றணும்னு ஆசைப்படுவாரு, எவ்வளோ நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுவாரு. கம் ஆன், ஹல்லேலூயா. இப்போ செழிப்புல பணம் இருக்குது, ஆனால் செழிப்புன்ற உடனே பணம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், அப்புறம் இந்த செழிப்புன்ற வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காமிச்சு அதை நீங்கள் புளிப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறோம். வாங்க எல்லாருமே சங்கீதம் 35:27 பாருங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன விரும்புகிறார் கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது? தம்முடைய ஊழியக்காரர்கள், நம்ம அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கணுமா? சுகம். இல்லை ஆண்டவர் எனக்கு வியாதியை கொடுத்து அவர் சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய ஊழியக்காரனுடைய வியாதியை பார்த்து விரும்புகிற கர்த்தர் நம்ம படிக்கிறது இல்லை. எனக்கு அவர் தரித்திரத்தை கொடுத்து என்ன சோதித்து பார்க்குறான்னு ஜனங்க சொல்கிறாங்களே, நான் தரித்திரமாக இருக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம்னு ஒரு சில பேர் பேசிட்டு வர்றாங்களே. இந்த வசனத்தை பாருங்க, வேற மாதிரி இருக்குது. தமது ஊழியக்காரனுடைய தரித்திரத்தை விரும்புகிற கர்த்தர்னு போடவே இல்லை. அந்த மாதிரி கர்த்தர் இல்லாமலே அப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் வாழ்க்கையில் வந்து இன்னும் தரித்திரமாக மாற்றுறாருன்னா அப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம வந்து ஆராதிக்கவும் போகிறதில்ல, கர்த்தர் அதுக்கு பிரயாசப்படவும் தேவையில்லை. இந்த வசனம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த வசனத்தை இங்கிலீஷில் டிஸ்பிளே பண்ணுங்க. ஏன்னா ஹீப்ரு வார்த்தைகள் எவ்வளோ நிறைவானதுன்னா, அது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதனால தமிழ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஒரு அர்த்தத்தை போட்டாங்க, சுகோன்னு போட்டாங்க, நல்லது தான். இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க அந்த வசனத்தில் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Let the Lord be magnified which has pleasure in the prosperity of his servant. The Lord is pleased in the prosperity of his servant. இப்போ ப்ராஸ்பரிட்டின உடனே எப்படி அதை ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு சில பேர்னா, பண ரீதியான ஆசீர்வாதம் மட்டும் தான் அப்படின்னு. ஆனால் அந்த ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹீப்ரு மொழியில் ஷாலோம். இந்த வார்த்தை என்னது? ஷாலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாவற்றிலும் சுகவாழ்வுன்னு அர்த்தம். ஆவி, ஆத்மா, சரீரம், உறவுகள், மன ரீதியாக, பண ரீதியாக, உடல் ரீதியாக, வேலையில் பிசாசுகிட்ட இருந்து விடுதலை, உடல் ஆரோக்கியம், எந்த விதமான ஒரு சுகத்தின் குறைவற்ற ஒரு நல்ல வாழ்க்கை, ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை இந்த இடத்துல ஷாலோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கிலீஷ் பைபிளில் அநேக இடத்துல ப்ராஸ்பரிட்டின்னு வருது இல்லையா? தமிழ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அநேக இடத்துல ஷாலோம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியும். ஷாலோம்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்ற வார்த்தை என்னது? பீஸ். வெரி குட். சமாதானம் தான் ஞாபகம் வருது. இப்போ தமிழ் பைபிள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க? சுகம்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் பைபிள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க? ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஷாலோம் உடனே
சமாதானம். இப்போ சமாதானம் ஒன்று நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? மனதளவில் ஒரு நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இப்போ ஒரிஜினலாகவே இந்த வார்த்தைக்கு என்ன தான் அர்த்தம்? அப்போது இவ்வளோ அர்த்தங்கள் வருது என்ன உடனே ஷாலோமுக்கான ஒரு 5 அர்த்தங்களை ப்ரவுன் டிரைவர் பிரிக்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியிலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பிடிபி டிக்ஷனரி பாருங்கள். இந்த 5 அர்த்தங்களை டிஸ்பிளே பண்ண முடிஞ்சா டிஸ்பிளே பண்ணுங்க, எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 1, பாடிலி ஹெல்த், சரீரிகமான ஆரோக்கியம். 2வதாக பொருளாதார செழிப்பு, அதில் இருக்குது பாருங்க. அது மட்டும்தான் இல்லை, அதில் இருக்குது, இட்ஸ் இன்க்ளூடட். ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி. 3வதாக மென்டல் பீஸ். மென்டல் பீஸ்னு சைடில் பார்க்காதீங்க, ஒரு மென்டல் பீஸ் பிரதர் அப்படி அந்த அது இல்லை, இது வேற. மன ரீதியான சமாதானம் அப்படின்னு அர்த்தம். 4வதாக எழுதிங்க பார்க்கலாம். பீஸ் இன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். மனுஷர்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுல ஒரு சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம். 5வதா பாருங்க, பீஸ் ஃப்ரம் வார், யுத்தத்துல இருந்து சமாதானம். இந்த அத்தனை நன்மைகளுக்கும் எபிரேய ஜனங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? ஷாலோம். ஷாலோம். அநேக நம்ம வீடுகளில் ஷாலோம் அப்படின்ற ஒரு வால் பிளேட்டை நம்ம தொங்க விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்லையும் அப்படி இருக்குது, ஷாலோம் அப்படின்னு சொல்லி. ஷாலோம்னா அர்த்தம் சமாதானம். இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அப்படி தான் வாழ்த்திக்குவோம். இப்போ நம்ம வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்றது தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பேர் நான் பார்த்தோன்னா பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு வாங்க. சில பேர் தோஸ்திரம்வீங்க, சில பேர் ஸ்தோத்திரம்வீங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே என்ன பார்த்து பார்த்தா தோத்திரம் பிரதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன பிரதர், என்ன தான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படி சொல்லாமா நீங்கள்? தோத்திரம்ன்ட்டு ஜெயிக்க மாட்டோமா ஒரு நாளாவது நம்ம? சரி, ஒரு சில பேர் தோத்திரம்ன்றாங்க. ஒரு இடத்துக்கு நான் போனேன், மாரநாதா பிரதர் அப்படின்றாங்க. தெரியுமா மாரநாதன் என்னன்ட்டு? தெரியல. எப்படி பல்லவத்துக்கு வரீங்க? மாரநாதன் ஆண்டவரே சீக்கிரமாக வாரும்னு அர்த்தம். சரியா? மாரநாதான்றாங்க. அப்போ வித்தியாசமான விதத்தில் அவங்க வாழ்த்துவாங்க. இஸ்ரவேல் நாட்டுக்கு போனால் பிரைஸ் லார்ட்லாம் சொல்லாமல் ஷாலோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்குவாங்களாம். ஒரு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்த ஷாலோம்கான அர்த்தம் என்ன அப்படின்றத அந்த டூருக்கு போகிறாங்க இல்லையா, அந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்களாம் பாருங்கள். ஒரு காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் பாருங்கள். அந்த டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஷாலோம்னா என்னது? ஏன்னா போகிற இடத்துலலாம் உங்களை அப்படி தான் வாழ்த்த போகிறாங்க, நீங்களும் அப்படி தான் வாழ்த்த போகிறீங்க. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சுருக்கமாக அவங்க எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க பிரிண்ட் பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? The printout said nothing missing, nothing broken. அருமையான டெஃபினிஷன் பார்த்தீங்களா? எதுவும் விடப்படவும் இல்லை, எதுவும் உடைந்த நிலையிலும் இல்லை. ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில விடப்பட்டது ஒண்ணுமே இல்லை, உடைந்து போனதும் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சகலத்தையும் உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்ற அர்த்தம் சொல்லுங்க. சம்பூர்ணம். abundance எதுலையுமே குறைவில்லைன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, nothing missing, nothing broken. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம் ஷாலோம் சொல்றீங்களா? 2 தடவை சொன்னதான் நல்லா இருக்கும். ஓகே, அப்படின்னு அர்த்தம் nothing missing, nothing broken. விடப்பட்டதும் ஏதோ இல்லை அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் இதை விட்டுட்டாரே, எனக்கு இதை மட்டும் கொடுக்கலையே, எனக்கு இதுவும் குத்துந்தான் நல்லா இருந்திருக்குமே, எல்லாருக்கும் அதை கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன அது? பணம் பிரதர், சந்தோஷம் இல்லை நிம்மதி, அதை மட்டும் எனக்கு தர மாட்டேங்கிறேன். என்னது? எனக்கு மட்டும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல பிரதர், அதனால தான் பிரதர் 5 வருஷமாக குளிக்கல, அதனால தான் உனக்கு 5 வருஷமாக கல்யாணம் ஆகலன்றேன் நான். சரியா? எனக்கு மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது? பாருங்க பிரதர், எனக்கு மட்டும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது பிரதர், அந்த ஓனர் சரியில்லை பிரதர், அவன் பாருங்க பிரதர் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறான் பிரதர் அந்த ஓனரு பிரதர், அவன் நினச்சா எனக்கு கோவம் வருது பிரதர். நான் சொல்கிறேன், இப்போ தெரிந்து உனக்கு என்ன ப்ரமோஷனு கிடைக்கல, நீ கண்டபடி ஓனரே திட்டின்னு இருப்ப, அப்புறம் அவர் ஏன் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல நீ கேட்டு இருந்தா எப்படி நடக்க போகுது? ரெஸ்பெக்ட் எங்கே, ஆனர் எங்கே இருக்குதோ அங்கே தான் தயவு வேலை செய்யுது இல்லையா? ஆனர் பண்ணாத இடத்துல தயவு வேலை செய்யாது. அது ஒரு முக்கியமான பிரின்சிபல் பாருங்க. யார் கண்களில் தயவு வேணுமோ அவங்க கண்களுக்கு நீங்கள் ஆனரபிளாக நடந்துக்கணுமா இருக்குது. கணம் தயவை உண்டாக்குது. இதெல்லாம் ஒரு பிரின்சிபல், இதை நம்ம கற்றுக்கணுமா இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் கொண்டு வரணும்னா நான் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ரகசியத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன்ன்ற நிலைக்கு நான் வரணுமா, அப்போ இது இந்த ரகசியத்தை நான் கற்றுக்கணுமா இருக்குது. ஷாலோம், எல்லாம் சொல்லுங்க ஷாலோம். ஷாலோம்னா அர்த்தம் விடப்பட்டது ஒன்றுமே இல்லை, உடைந்து போனது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஒன்று விடாமல் என்ன எல்லா விஷயத்திலும் ஆசீர்வச்சிருக்கிறார். எதுலுமே வாழ்க்கையில் உடைஞ்சு போல, கர்த்தர் உடைஞ்ச நிலையை உருமாற்றி கர்த்தர் என்ன நிலையாக்கி இருக்கிறார். நத்திங் மிஸ்ஸிங் அண்ட் நத்திங் broken in Jesus name. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய செயல். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ பிரதர், நீங்க செழிப்பா பிரசங்கம் பண்றீங்க. ஆமான்றேன் நான்.
ஆமா, அதை சொல்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் வானத்தை விட்டு இறங்கி வந்து பூலோகத்தில் அவருடைய ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அத்தனை பேருடைய சாபத்தை சுமக்கும்படியாக சிலுவையை சுமந்து அந்த மாதிரி ஒரு வேதனை அனுபவிச்சு நமக்காக மரித்து உயிர் தெழுந்து சாபக்கேடாக தான் சிலுவையில் மாறினாரு. எதுக்காக? நம்மளும் சாபமா வாழ்றதுக்கா? இல்ல, நம்ம நல்லா வாழும்படியாக கர்த்தர் சாபமானார். அப்போ அவரும் சாபமானோம், நம்மளும் சாபமா வாழணும்னா இது என்ன கதை? இதுக்கு அவர் வராமலே இருந்திருக்கலாமே, இதுக்கு அவர் சிலுவையில் மரிச்சு போகாமல இருந்திருக்கலாமே. அவர் இறங்கி வந்து எனக்காக மரிச்சிருக்கிறார்னா அப்ப நான் சாபக்கேட்டில் வாழ தேவையில்லை. நான் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் எனக்காக இறங்கி வந்தார். அப்ப நான் செழிப்பா பிரசங்கம் பண்றேன்னா அந்த செழிப்புக்கான காரணம் என்னது? சிலுவை. சிலுவையில கர்த்தர் சகலத்தையும் எனக்காக மாற்றி அமைச்சிருக்கிறார். சிலுவையில என்னுடைய தரித்திரம் போச்சு. கமான். சிலுவையில நம்முடைய பற்றாக்குறை போயிருச்சு. சிலுவையில நம்முடைய சமாதானமற்ற நிலை அந்த இடத்துல கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில நம்முடைய சாபம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. சிலுவையில நம்முடைய தரித்திரம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இயேசு இறங்கி வந்து எனக்காக அவர் சாபமானார்னா அவர் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அதிக நிச்சயம். அதை பிரசங்கம் பண்ண நான் வெட்கப்படுறது இல்லை, அதை பெற்றுக்கொள்ள நீங்க வெட்கப்படாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்றதா பிரசங்கியார்கள் தேவை. ஏன்னா ஏற்கனவே ஜனங்க கஷ்டப்பட்டு நொந்து வேதனைப்பட்டு பிசாசினால் அடிபட்டு வாழ்க்கையினால துன்பப்பட்டு தோல்விகள் மேல தோல்விகளை இந்த உலகத்தில் அனுபவிச்சு அநேக என்ன சொல்றது துஷ்பிரயோகம் பண்ற ஜனத்தினால மிதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை நன்மையாக மாற்றப்படும்படியான பிரசங்கம் தான் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஓகே, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கண்ணுக்கு தெரியாத அந்த தேவனுடைய வல்லமை, நம்மளை வாழ வைக்கிற ஒரு சக்தி, நம்மளுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆற்றல். It's what gives you an edge in the world. It's what gives you an advantage in the world. So the blessing of the Lord is not only about money, it includes money. வெறும் பணத்தை பத்தி இல்ல, பணமும் அதுல சேர்ந்தது தான். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பணத்து மேலே இல்லை, நம்ம ஃபோக்கஸ் கர்த்தர் மேலே, நம்மளை ஆசீர்வச்சிருக்க நம்மளுடைய கர்த்தர் மேலே, அவர் மேலே நோக்கமாக இருக்கிறோம். அவர் வார்த்தையில் நம்மளை போதிக்கிறாரு. அவர் வார்த்தையின் போதனையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை செயல்படுத்துகிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துடைய 3 விளைவுகளை உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். பை த வே, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலன்னா இதுதான் நம்ம புது சீரீஸுடைய பேர், த பிளெஸிங் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்த ஒரு சில வாரங்கள், ஏன் ஒரு 2 மாதத்துக்கு மேலே நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் என்னன்னா, இது வந்து டபுள் கண்டினியூயிங் சீரீஸ். எந்த வகையில்? தேர்ஸ்டே சண்டே அப்படியே கண்டினியூஸ் சைக்கிளில் நம்ம போக போகிறோம். முதல்ல இது எந்த சீரீஸில் பண்ண யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஃபெய்த் சீரீஸில் இதை நம்ம பண்ணோம் இல்லையா? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த சீரீஸ் போகாமல் அப்படியே அதை வியாழக்கிழமை தொடருவேன், அதை அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தொடருவேன். இந்த சீரீஸும் அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் ஒரு டீச்சிங்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்லைன் வழியாக கவனிச்சுட்டு இருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சபை ஜனங்களுக்கு நேரடியாக வந்து நீங்கள் கலந்துக்குவீங்கன்றது என்னுடைய வரவேற்பு. அதோடைய ஒரு வித்தியாசமான விசேஷத்தை அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். ஆன்லைன் வழியாக மட்டும்தான் நீங்கள் கலந்து கொள்ள முடியும்னும் போதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க வார்த்தையை. கர்த்தர் உங்களோட பேசி உங்களை பலப்படுத்துவார். ஓகே, ஸோ எழுதிங்க. முதல் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். வாட் டஸ் த பிளெஸிங் டூ இன் மை லைஃப்? த பிளெஸிங் ஆஃப் த லார்ட். த பிளெஸிங் ஆஃப் த லார்ட் brings you everything you need. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படுகிற சகல விஷயத்தையும் அது கொண்டு வருது. இப்போ நீதிமொழிகள் 10:22 நம்ம படித்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ வெறும் ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, இப்போ நமக்கு ஷாலோமுடைய வார்த்தைக்கு அர்த்தம் கிடைச்சிருச்சு. இது வெறும் பணத்தை பற்றி மட்டும் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடல் சுகத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மன நிம்மதியை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உறவுகளுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வேலை இடத்துல எனக்கு உயர்வை கொண்டு வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் எங்க போனாலும் நான் கை வைக்கிறதெல்லாம் வாய்க்க செய்யும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே கொண்டு வரும், எல்லா நன்மையும் கொண்டு வரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குறைவே இல்லை. பார், பணத்தை மட்டும் நம்பி வாழ்றவங்க, பணம் காணாம போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லை. பதவியை மட்டும் நம்பி வாழ்றவங்க, பதவி இல்லாம போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருடைய உறவு, எனக்கு சிஇஓவை தெரியும், எனக்கு இந்த அரசியல் தலைவர் எனக்கு தெரியும், எனக்கு இந்த தலைவியை தெரியும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் பிடிச்சிட்டு வாழ்றவங்க, அவங்களுடைய தயவு கிடைக்காத போது அவங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு பணம் வேணும்னா பணம் வரும், உறவு வேணும்னா உறவை கர்த்தர் கொண்டு வருவார், தயவு வேணும்னா தயவை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படின்னா அந்த உலகத்திலே குறைவில்லாத மனுஷன் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தோடைய மனுஷன்.
ஏன்? ஏன்னா அவன் குறைவெல்லாம் ஆசீர்வாதம் நிறைவாக்குது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் கொண்டு வரும். பார், நம்புறவங்க கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது? இஸ் தேர் சம்திங் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப்? இஸ் தேர் சம்திங் broken in your life? உங்க வாழ்க்கையில விடப்பட்டதாக ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? உடைந்து போன ரீதியாக ஏதாவது உங்க வாழ்க்கையில விஷயம் இருக்குதா? கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல நன்மையும் கொண்டு வரும். சொல்லுங்க பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, வேலையில உயர்வு, தொழில வெற்றி, சொல்லுங்க உறவுகள்ல நன்மை, திருமணத்தில் ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. What is the blessing? The blessing brings everything into your life. அப்ப நான் blessing பத்தி ஒரு சீரிஸ் எடுத்துட்டு இருக்கிறேன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கறேன்னு அர்த்தம். சுகத்தை பத்தி, செழிப்பை பத்தி, நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியம், திருமண ஆரோக்கியம் எல்லாத்தையும் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தர் சகலத்தையும் கொண்டு வந்தார். என்ன தேவையோ அதை நிறைவாக்குறது ஆசீர்வாதத்துடைய வேலை. ஆபிரகாம் தேவனை பின்பற்றி வரும்போது அத்தனையும் விட்டுட்டு வர்ற ஒரு நிலை ஆயிடுச்சு. வெறும் பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஒருவேளை மாற்று துணிகளை எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஒரு சில மிருகங்கள் அவர் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வேலையாட்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, பார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகும்படி இடத்த விட்டு கிளம்புன்றாரு. அப்ப ஆபிரகாம் கிளம்பி வந்துட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும். ஏன்னா எல்லாம் பேசிக்கா தான் இருக்குது. சமையல் பண்ற பாத்திரங்க 2-3 எடுத்துன்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கிளம்புப்பா, நான் காட்டுற இடத்துக்கு நீ கிளம்பு. இப்போ அவங்க நடைப்பயணமா தான் போகணும். What would they have had? Maybe they had a few sets of clothes. ஒரு சில பாத்திரங்க இருந்திருக்கலாம். டென்ட்டுங்க, கூடாரம் போடுறது கொஞ்சம் டென்ட்டுங்க அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த பேசிக் விஷயங்களை தவிர வேற ஏதாவது மேன்மையா இருந்திருக்குமா அவருக்கு? ப்ரொடெக்ஷன் கர்த்தர் தான் கொண்டு வரணும். போற இடத்துலலாம் தயவு கர்த்தர் தான் கொண்டு வரணும். அவருடைய ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தை தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் ஏற்படுத்தணுமா இருக்குது. அப்படின்னா ஆபிரகாமுக்கு பிராக்டிக்கலா எல்லாமே தேவைப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆசீர்வாதம் சகலத்தையும் கொண்டு வந்துருச்சு. சகலத்தையும் விட்டுட்டு வந்தான் ஆபிரகாம். ஆனா கர்த்தர் தான் விட்டுட்டு வந்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுத்து ஒன்றிலும் குறைவில்லாதவனி கர்த்தர் வாழ வைத்தார். ஹalleluya. ஒரு குறைவில்லாம வாழ வச்சார். ஈசாக்குக்கு என்ன தேவை? ஈசாக்குக்கு போற இடத்துலலாம் தண்ணீர் தேவை. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை பயங்கரமா ஆசீர்வதிச்சு விட்டாரு. ஆடு மாடுகளுடைய பெருக்கம் அந்த அளவுக்கு இருந்ததுனால போற இடத்துலலாம் புல்லு வேணும். இப்போ அந்த இடத்துல நீர் பாய்ச்சல் இருந்தா தான் புல்லு வளரும். அப்போ இந்த ஆடு மாடுகள் வேற தண்ணீரை வேற குடிக்கணுமா இருக்குது. எங்க போனாலும் ஈசாக்குக்கு இருந்த பெரிய தேவை என்னது? தண்ணீர். ஈசாக்குக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு பெரிய தேவை. ஆனா ஈசாக்குக்கு அந்த நீர் இருந்துச்சு. பாருங்க, பஞ்ச காலத்துல கெரார் என்ற ஊர்ல ஆண்டவர் சொல்றாரு, இங்கே தங்கிரு நீ. ஆண்டவர், ஒரே கெராராகுது ஆண்டவர், இந்த ஊரு பேர கெரார் தான். இங்கே போய் இருக்க சொல்றீங்களே நீங்க, நீ இரு. இல்லை ஆண்டவரே, தண்ணி பத்தி ஏன் கவலைப்படுற? ஆசீர்வாதம் இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவையான நன்மையை தரும். The blessing of the Lord, it makes you sufficient. It gives you the provision. இவர் போய் தோன்ற இடத்துல தண்ணி வருது. தண்ணி இல்லைன்னா ஊர் விட்டு போயிட்டாங்களாம் எகிப்து ஜனங்களாம். அப்படி அங்கே இருக்கிற ஜனங்களாம் எகிப்துக்கு போயிட்டாங்களாம். பாருங்க, பிலிஸ்தர்கள். கெரார்ன்றது ஒரு பிலிஸ்தர்களுடைய ஊர். அது இப்போ நம்ம பார்க்குறோம்ல, காசா ஸ்ட்ரிப்னெல்லாம் பார்க்குறதெல்லாம் பிலிஸ்தர்களுடைய ஊர் தான் அந்த காலத்தில். அவங்க விட்டுட்டு போனது காரணமே தண்ணி இல்லாதது தான். ஆனால் இவர் போய் தோணுனா தண்ணி வருதான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியம் என்னது? அவர் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் அவர் மேலே ஒரு வல்லமை வச்சுட்டார். அந்த வல்லமை பேர் என்னது? ஆசீர்வாதம். வெக்கப்படாம சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதே வல்லமை உங்க மேல இருக்குது. யாருக்கும் விளங்கல. கை தோண்டி பார்த்து கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. கிணத்துல தண்ணி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆனா ஈசாக்கு போய் தோன்றாரு, அவருக்கு தண்ணீர் வருது. ஏன்? ஏன்னா அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவாக்குற ஒரு சக்தி அவர் மேல இருந்துச்சு. அந்த சக்தி பேர் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு என்ன தேவை? அவருக்கு ஆடு மாடுகளுடைய பெருக்கம் தேவை. ஏன் பதர்? ஏன்னா ஈசாக்கு அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. ஈசாக்கு யாக்கோபு அனுப்பிவிடும் போது யாக்கோபு சொல்றாரு, ஒரு கோலும் கையுமாக இந்த ஆற்றை கடந்தேன்னு சொல்றாரு. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அவர் கையில், அதை மட்டும் எடுத்துட்டு அவர் அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டு போகிறதா அவர் ஞாபகப்படுத்திக்கிறார். 20 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு மேலே அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அவங்க பசங்களை அனுப்புறாரு, போங்கடா முன்னாடி போங்கடா. ஏன்னா டேய் அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வரும்போது கையில் வெறும் கோலை வச்சுருந்தேன் வந்தேன் நான். ஆனால் கடவுள் இன்னைக்கு என்ன மாதிரி ஆசீர்வச்சிருக்கிறார் பார். இவ்வளோ பெரிய பெருக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? அதுவும் இவர் கிடைச்ச மாமனார். இப்படி சொல்லலாம் இதை நம்ம பயபக்தியா? யாக்கோபு நினச்சிருந்தான், என்ன மாதிரி தந்திரசாலி யாரும் இல்லைடா, என்ன மாதிரி ஏமாத்துறவ யாரும் இல்லை, நான் என்ன வந்தாலும் கிட்னியை பயன்படுத்தி அடுத்தவங்கள்ட்ட வந்து பிடுங்கிடுவேன் நான் அப்படின்னு. ஆனால் இவன் போய் சேர்ந்த இடம் பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி இவனா போய் மாட்டிக்கினான். ரேச்சலால் வந்த காய்ச்சல் அப்படின்னு போய் மாட்டிக்கிட்டான். இந்த பொண்ணை தான் கட்டிப்பேன் அப்படின்னு போய் நின்று
மாமனார் பார்த்தாரா, இவன் நல்லா வேலை செய்கிறவனா இருக்கிறான், வாலிப பையன், அப்போ ரொம்ப நாள் கடுமையாக வேலை செய்ய முடியும். 55 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம் வேலைகளை தான் தர முடியும். ஆனால் வாலிப பிள்ளையா வந்திருக்கிறான், அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவனுன்ட்டு, டேய் உனக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்டா மாப்பிள்ள, நீ மாப்ப நீ கொல்லப்படாதடா, டேய் மாப்ப ஏறா அந்த மாப்பா அப்படின்னாரு. வீடை போய் தெரிச்சுட்டு, இல்லை மாமா பொண்ணு கேட்டேன் வேலை செய்யணுடா தம்பி, வேலை செய், உன்ட்ட பணம் இருக்குதா? பணம் இல்லையே. இல்லைடா என்ன பண்ண, வேலை செய், 7 வருஷம் சம்பளம் தான் நீ கொடுக்குற வரதட்சணை அப்படின்ற மாதிரி. அந்த காலத்தில் மாப்பிள்ளைங்க தான் பொண்ணுக்கு விலைக்கிரயத்தை கொடுத்து திருமணம் பண்ணிக்குவாங்க. இவன்ட்ட பணம் இல்லை. இப்போ ஆசீர்வாதத்தை நம்பல யாக்கோபு. ஆசீர்வாதம் நிறைய குறுக்கு வழிகளை பயன்படுத்தி வாழ்ந்தவன் தான் யாக்கோபு. சரி, இவங்க மாமனார் என்ன பண்ணார், 14 வருஷம் நல்லா கவனிங்க, 7 வருஷம் வேலை செஞ்சார் ரேச்சலுக்காக. சரி, ரேச்சலுக்காக வேலை செஞ்சால் அவங்க மாமனார் என்ன பண்ணார், கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டாரு. நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு, சரி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நாள் காலையில் எழுந்து பார்க்குறாரு, இல்லையா யார் இது ரேச்சல் இல்லை, ரேச்சல் அவங்க அக்காவா? ஹோய் நீ எப்படி இங்கேன்னு. அதுக்கு இல்லை, நேற்றுலேருந்து நான் தான் இங்கே. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டானே, உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டானே, அவனை போய் நான் 4 வார்த்தை கேட்குறேன் அப்படின்னு இவன் லவ் பண்ணி ரேச்சலை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ரேச்சலுடைய அக்காவை பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோம். இது இவர் ஓடுறார் போய் மாமனாரை பிடிச்சி, ஏன் இப்படி பண்ண மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுறேன்னா அவர் சொல்கிறார், மாப்பிள்ளை எதுவும் கொல்லப்படாதா படுறா, எங்கள் ஊர் வழக்கத்துப்படி தங்கச்சி அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கட்டி வைக்கிற அந்த கெட்ட மனுஷன் நான் இல்லைடா, சரியா, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டேன், தங்கச்சிவன் கட்டிக்கோ, இன்னொரு 7 வருஷம் வேலை செய். பாரு என்னாச்சு, தான் தந்திரத்தை பயன்படுத்தி இவன்ட்ட இருக்கிற உழைப்பெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலான்ட்டு இந்த லாபான் அப்படின்றவன் லாபம் சம்பாதிக்கிறேன்ட்டான். பேரில் அப்படி இருக்கும்போதே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமா இல்லையா, பேர் என்ன மாமா, லாபான், போயிட்டு வரேன் மாமா, வானா நம்மளுக்கு பொண்ணு வானா பொண்ணு வான. ஆனால் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிறான். நல்ல வேலை லியாவுக்கு இன்னொரு தங்கச்சி இல்லை இன்னொரு 7 வருஷத்தை வாங்கிட்டு பாரா இல்லையா மாமனார். இன்னொரு 7 வருஷம், இப்போ 14 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சாங்க. யாராவது இருக்கிறீங்களா? 14 வருஷம் நான் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சேன் முதல் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற வேலையை சொல்லாதீங்க, பாத்திரம் கழுவுனேன், பெருக்கி துவைச்சேன், நான் எனக்கு சம்பளம் கிடைக்கல, அது ஒரு ப்ரிவிலேஜ். முக்கியமாக கணவர்கள்ட்ட சொல்கிறேன், மனைவிக்கு சகாயம் பண்ணுறது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு இன்பம். அது கூட என் பாஸ்டர் திருமண என்னுடைய கல்யாண அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது மனைவிக்கு சகாயம் பண்ணுறது ஒரு கணவருடைய இன்பம்னும் போது எனக்கு ஒன்றும் புரியல அந்த நேரத்தில். நான் மாப்பிள்ளை சூட்டில் ஆறாமல் உட்காந்து நல்லா செய்தியை கவனிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாகவே எவ்வளோ இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது வேறு அப்படியே நம்ம விஷயத்தை மாற்றிட்டு நம்ம போயிடலாம். எவ்வளோ நல்லா வேலை செஞ்சீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்க போயிடுவீங்க. அப்படியே ஒய்ஃபை கூட திரும்பி பார்ப்பீங்க நீங்கள். அதனால் அவங்களுக்கு காப்பாற்றுறேன் நான் இந்த நேரத்தில். சரியா? இப்போது சம்பளம் இல்லாமல் 14 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறான். அடுத்த வருஷத்தான் சம்பளம் கொடுத்துருக்கலாமா இல்லையா? இன்னொரு 6 வருஷம் அவங்க மாமனார் சொல்கிறார், சரி யாக்கோப் மாப்பிள்ளை வாங்க, டபுள் மாப்பிள்ளை வாங்க, நீ வேலை செஞ்சுட்டப்பா, 14 வருஷம் வேலை செஞ்சுட்ட, நீ சூப்பரா மகனே, மாப்பிள்ளை டேய் நீ வரண்டா, நம்மளுக்கு கெச்ச வர நீ, இப்போ அடுத்த டைம்லேருந்து உனக்கு சம்பளம் கன்ஃபார்ம்ன்ட்டு. அடுத்த வருஷம் சம்பளம் வரல, இன்னும் அடுத்த வருஷம் மாமா தரேன்னு சொன்னீங்களே, தர்றேன்டா வரேன்டா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியா பண்ணலையா, அட ராஸ்கேல் அனுப்பியிருப்பேன்டா நான் அப்படின்னு அப்படியே சுத்த விடுவார். 6 வருஷம் சம்பளத்தை மாற்றி என்ன மாமா எனக்கு 100 ஆடுகள் கொடுக்குறேன், நீங்கள் என்னடானா ஒரு 8 ஆடுகள் அனுப்பி வச்சிருக்கிறீங்க. 8 ஆடு வந்துச்சா, நான் 7 தானே அனுப்ப சொன்னேன் நான். படுறாமாப்பில் எத்தனை வாழ்க்கை கற்றுக்கா, பொண்ணு குத்துட்டு இதுவும் கொடுப்பேன்னு நினைக்க, அதை எவ்வளோ பேசியிருப்பார் அவங்க மாமனார். 6 வருஷம் கூலியே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிறார். இப்போ டோட்டலாக எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சார்? 20 வருஷம். இந்த யாக்கோபு எப்படி கர்த்தரை பார்த்து சொல்ல முடிஞ்சது? கோலும் கையுமாக கடந்து வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களாக மாற்றிருக்கிறார். எந்த அளவுக்கு 2 பரிவாரங்களாக மாற்றிருக்கிறார்னா, அவருக்கு இருக்கிற ஆடு மாடு ஒட்டகங்களில் 1-2 எடுத்து அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் அனுப்புகிறாரு. அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் அனுப்புனார் தெரியுமா? ஆடு மாடுகள் ஒட்டகம், அதோடைய வேல்யூ, இந்த காலத்து வேல்யூ நான் உட்காந்து கால்குலேட் பண்ண பாருங்க, ஒரு இதில் அப்ராக்சிமேட்டாக அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவன் கொடுத்த கிஃப்ட் மட்டும் 2 கோடி ரூபாய். இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் கல்யாணத்துக்கு யாராவது வராங்க, உங்களுக்கு 2 கோடி ரூபாய் மொய் எழுதுறாங்கன்னா அவங்க பணக்காரங்களா இல்லையா? சொல்லு ஜஸ்டின், என்ன பணக்காரங்களா இல்லையா? அவங்க யாக்கோபு அவங்க அண்ணனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு கிஃப்ட் அனுப்பி விடுறானா, அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்திருக்கும்? ஒரு 200 கோடி சொத்து இருந்திருக்காதா? கவனிங்க, 20 வருஷமா ஏமாற்றப்பட்ட இந்த மாப்பிள்ளை எப்படி குறைஞ்சது 200 கோடிக்காவது ஒரு அதிபதியாக மாறி இருக்க முடியும்? ஒன்னே ஒன்று தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு நாள் கர்த்தர் வந்து யாக்கோப்ட்ட வந்து பேசுறாரு பாருங்க, தூதன் மூலமா. நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை நீ செய், இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள், உன்னுடைய ஆட்டு மந்தைகளுடைய பெருக்கத்தை நீ பார்க்குன்னு சொல்லி. அதே போல கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வந்த. ஆபிரகாமுக்கு என்ன தேவை? எல்லாமே தேவை, ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. ஈசாக்கு என்ன தேவை? முக்கியமா
தண்ணீர் தேவை, ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. யாக்கோபுக்கு என்ன தேவை? பெருக்கம், இன்க்ரீஸ். எத்தனை பேர் ஒரு இன்க்ரீஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னு எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க? உண்மையாகவே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய பணம் வளரணும், பெருகணும். கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆமென். இன்க்ரீஸ்ன்றது ஒரு மிக முக்கியமான தீம் பாருங்க. அடுத்ததாக யோசேப்பை நம்ம பார்க்குறோம். யோசேப்புக்கு என்ன தேவை? யோசேப்புக்கு என்ன தேவை? அவனுக்கும் எல்லாம் தேவை. ஆனால் ஒரு விஷயம் யோசேப்புக்கு தேவை பாருங்க. எங்கே யோசேப்பை தள்ளினாலும் கீழே ஒரு நிலையில் போட்டு விட்டுறாங்க பாரு யோசேப்பை. அவங்க அப்பா யோசேப்பை உங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வாடா அப்படின்னா, ஹாய் அண்ணா ஹவாரியுன்றதுக்குள்ளே அவனை தூக்கிட்டு ஊவாரியுன்ற மாதிரி தூக்கி குழியில் போட்டு விட்டுறாங்க அவனு. யோசேப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவன் போகிற இடத்துலலாம் அவனை கீழே போடுற ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் கீழே போட்ட இடத்துலலாம் அவன் மேலே வந்துடுறான். இது எது செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க? இது எது காரணம்? என்ன சொல்லுங்க சத்தமா, என்னது அது? வாட்ஸ் த வேர்ட்? த பிளெஸிங். இட்ஸ் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். குழியில தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இஸ்மவேலர்கள் வர்றாங்க, தூக்கி இஸ்மவேலர்கள் கொடுத்துறாங்க. இஸ்மவேலர்கள் போய் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வித்துறாங்க. அங்கே போத்திபார்ன்றவன் இந்த யோசேப்பை ஒரு அடிமையாக வேலைக்கு சேர்த்துக்கிறான் பாருங்க. அடிமைகள் அவங்க மிருகங்களை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாருங்க. ஒரு சில மிருகங்கள் கூட நல்ல சாப்பாடு போடுவாங்களா, அடிமைகளுக்கு அப்படி இல்லையா பாருங்க. அவன் வியாதிப்பட்டா அந்த அடிமை சாக கிடக்கணும்னு சொல்லி சாக விட்டுருவாங்களாம். உன்னால எனக்கு லாபமே இல்லடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம் பாரு அடிமைகளை. அடிமைதான். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்ததை போத்திபார் கண்டு அந்த இடத்திலேயே அவனை ஒரு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். எவ்வளவு கீழே போட்டாலும் மேலே வந்துடுறான். எவ்வளவு கீழே போட்டாலும் அங்கே அவன் மேலே ஒரு தவறான பழியை சுமத்தி அந்த இடத்துல யார் பதில் அப்படி பண்ணது, அதான் சொன்னேன் சுமத்தி அப்படின்னு மாதிரி. நான் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லை? போத்திபாருடைய மனைவி, ஐயோ நான் தனியாக இருந்தேன், இவன் என்ன தொட்டான், இவன் கையை பிடிச்சி இழுத்தான், எல்லாரும் வாங்க நியாயத்தை கேளுங்க அப்படின்ட்டு அவன் மேலே பழி தூக்கி போட்டு அவனை ஜெயிலில் போட்டு, ஜெயிலில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா ஜெயிலில் லீடர் ஆகிட்டுக்கிறார் இவர் தான். அந்த ஜெயிலர் சொல்கிறாரு, உன்ன மாதிரி கைதி நான் பார்த்தேன், நீ தான் நம்பர் 1 கைதி, நீ தான் பெஸ்ட் கைதி, இனிமேல் கைதிங்களுக்கெல்லாம் நீ தான் கைதிகளோ கைதி அப்படின்ட்டு உன்னை நான் ஒரு சாம்பியன் கைதின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறேன்ற மாதிரி அவனை கைதிக்கெல்லாம் தலைவனாக மாற்றி விட்டுறாரு. இவர் கவனிக்கிறார், எல்லாரையும் போய் கவனிச்சுக்கிறாரு. எங்க போனாலும் ஒரு உயர்வு யோசேப்பை துரத்திட்டே வந்துச்சு. அது பேர் தான் என்னது? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கர்த்தருடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றி உங்களை வாழ வைக்கிறது தான் அந்த ஆசீர்வாதத்துடைய பொறுப்பு. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க வாழ்றது நிச்சயம், நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றது நிச்சயம். ஜனங்க 1000 விஷயத்தை தடை செஞ்சிடலாம், சூழ்நிலை 1000 விஷயத்தை கெடுத்து போட்டுடலாம், பிரச்சனைகள் 1000 விஷயத்தை திருடலாம், ஆனா ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நீங்க மேல வருது நிச்சயம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மலாம் ஓட்டாண்டிங்க இல்ல, நம்மலாம் பரிதாபப்படக்கூடிய ஜனங்க இல்ல. நம்ம எல்லாருமே we are people to be envied. நம்மளை பார்த்து ஜனங்க பொறாமப்படணும் பார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வாழ வைக்கணும் விருப்பப்படுறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதை கொண்டு வரும். முதல் விஷயத்தை எழுதிக்கிட்டீங்களா? the blessing of the Lord brings you everything you need. எத்தனை பேருக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது? கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு 15 செகண்ட் ஜெபம் பண்ணுங்களேன். இது நம்மளுடைய ப்ரேயர் பிரேக், இது நம்மளுடைய பிரைஸ் பிரேக். நல்லா கைகளை ஒட்டி ஜெபிங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை, எனக்கு இந்த தேவை, இந்த தேவையை சொல்லுங்க. இந்த ஜெப நேரத்தை விட்டுறாதீங்க. எழுந்து நிற்கணும்னு நினைச்சா எழுந்து நில்லுங்க. come on, don't be ashamed. வெட்கப்படாதீங்க. கைகளை ஒட்டி சொல்லுங்க, அப்பா இந்த தேவை எனக்கு இருக்குது, ஆனா நீங்க நான் ஆசீர்வதிச்சீங்க, அதுக்காக நன்றி. உங்க ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அதுக்காக நன்றி. எனக்கு தேவைப்படுகிறத தேவைக்கு அதிகமாக கொடுத்து என்ன ஆசீர்வதிக்க வல்லவர் நீங்க. அது ஆசீர்வதிக்கிற வல்லமை உங்களுடைய ஆசீர்வாதம் ரிலீஸ் பண்ணியிருக்குது ஆண்டவரே. எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க. thank you for the blessing on my life, thank you for the blessing on my life. உங்க ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறதுக்காக நன்றி. என்ன வாழ வைக்கிற ஆசீர்வாதம், வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஆசீர்வாதம், தேவைகளை சந்திக்கிற ஆசீர்வாதம், எத்தனை தடவை விழுந்தாலும் தூக்கி நிறுத்துகிற ஆசீர்வாதம், என்ன மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதம், எனக்கு போற இடத்துலலாம் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்யும் ஆசீர்வாதம், எனக்கு வழி உண்டாக்கும் ஆசீர்வாதம், என்னை வாழ வைக்கும் ஆசீர்வாதம், என்னை தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் ஆசீர்வாதம். கைகளை ஊத்தி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஷாப்ரா லேகேரே ஆந்தோ ரிகா பாராபாந்தாலா ஓ ரெமலானே தேரியா ஷாப்ரா கோலோ பாரானாம்போதோ ஓ ரேஷியா பிரகாலினே மாம்துனோ. நன்றி நன்றி ஆவியானவரே. ஹalleluya. ஓ கம் ஆன், கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா அந்த நேரத்தில்? The blessing of the Lord brings you everything you need. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல நன்மையும் கொண்டு வரும், தரும், அதனோட அவர். அப்படின்னா அர்த்தம், நான் அடுத்தவன் மாதிரி ரொம்ப மன சஞ்சலத்தோட பிரயாசப்படணுன்ற வாழ்க்கையில் நான் இல்லை. ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்து
ஆசீர்வாதம் என்னை வித்தியாசமாக்கி காண்பிக்குது. ரெண்டாவதா எழுதிங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் உங்களால தானாக செய்ய முடியாத பலத்த காரியங்களை உங்களை செய்ய வைக்கும். The blessing of the Lord causes you to do mighty things you could not do on your own. The blessing will cause you to do mighty things, பலத்த காரியங்கள் that you could not do on your own. ஏன்னா கர்த்தருடைய திட்டம்னு பார்க்கும்போது, வாழ்க்கைன்னு பார்க்கும்போது, வெறும் நம்ம திறமையால நம்ம சக்தியால மட்டும் நம்ம வாழ்ந்து முடிக்க முடியாது. நம்ம அத்தனை பேருக்கும் சூழ்நிலைகள் வரும் பாருங்க, நம்மள மிஞ்சின சூழ்நிலைகள் வரும். நம்ம அத்தனை பேருக்கும் தேவைகள் வரும், நம்மகிட்ட இருக்கிற ஆதாரத்தை விட மிஞ்சின தேவைகள் நம்மளுக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே நம்மளால ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனுஷனுடைய பலத்தை குறித்த வரைக்கும் நம்மளால ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வந்தே வரும். அது முக்கியமாக பெரிய கனவுகள், பெரிய தரிசனங்கள் இருக்குது தெரியுமா? நமக்கு பெரிய விருப்பங்களோட இருப்போமே, நமக்கு பெரிய பெரிய மலைகள் வரும் பார் பிரச்சனையா. நமக்கு தான் அடுத்தவங்களை விட பெரிய பெரிய பிரச்சனையும் பெரிய பெரிய போராட்டங்கள் வர்ற மாதிரியே இருக்கும். In life you will surely face things that are bigger than you. There will be doors that you cannot open. There will be people that you cannot deal with. There will be needs that you cannot meet. உங்க வாழ்க்கையில் ஒரு சில தேவைகள் வரும், அதை நீங்க சந்திக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு சில ஜனங்க இருப்பாங்க, அவங்கள தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஆண்டவரே ஏசப்பா, ஏசுநாதரே, ஆண்டவரே காப்பாத்தும் ஆண்டவர், ஜெபம் பண்றதுனாலுமே இவர் எப்படி ஆண்டவர் இந்த மாதிரி ஜன்மெல்லாம் இருக்கிறான் உலகத்துல அப்படி. இப்போ ரொம்ப சத்தமாக ஜெபிக்க சிரிக்காதீங்க, உங்களை பற்றி யாராவது அப்படி நினச்சிச்சுன்னு இருக்க போகிறாங்கன்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, எப்படி இவங்களை பார்த்தது, என்ன பண்ணுறது நான் அப்படின்னு. உங்களால் முடியாததை நீங்கள் செய்யும்படி, உங்களை செய்ய வைக்கும்படி ஒரு வல்லமை கர்த்தர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பார், கோலியாத்தை தாவீது சந்திக்கிறான். கர்த்தர் முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். நீங்கள் உபாகமம் புத்தகத்தை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் உபாகமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, எத்தனை பேர் தெரியாது? கமான், ஹல்லேலூயா. தெரியுமா? பேஜெல்லாம் ஒட்டி இருக்குது தெரியுமா பைபிளில்? அதில் ஒரு 3 புத்தகம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியா ராகமம், உபாகமம், மௌன ராகமம். படிங்கப்பா, கரெக்டாக சொல்லுங்கள், என்னது அது? என்னாகமம். இதை படிக்கிறதில்ல, அப்படியே கெட்டி அப்படியே விட்டுருது. ஆனால் ஓப்பன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார். ஒருத்தன் 1000 பேரை துரத்துவீங்க, 2 பேர் 10000 பேரை துரத்துவீங்க. அப்படின்னா கர்த்தரோட ஆசீர்வாதம், நான் உங்க கூட இருக்கிறேன், நீ ஒருத்தனை ஃபேஸ் பண்ண. அவர் சொல்கிறாரு, உங்களை இருக்கிற ஒருத்தன் 1000 பேரை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்றாரு. என்ன மாதிரி டைலாக்னு சொல்ல வந்தேன் நான். என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ் பார்த்தீங்களா? என்ன மாதிரி ஒரு பேச்சு இது? இதெல்லாம் விளையாட்டுத்தனமான பேச்சா? 2 பேர் 10000 பேரை துரத்தி அடிப்பீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறார் ஆண்டவர். இப்போ இது அத்தனை பேரையும் பார்த்து தான் பேசினாரு. ஆனால் இந்த வசனங்களெல்லாம் சீரியஸாக எடுத்துங்க யார் அன்னைக்கு அந்த சீனில்? தாவீது மட்டும்தான். ஆண்டவர் அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, உபாகமம் புத்தகத்தில், உனக்கு எதிராக ஒருவனும் நிற்க மாட்டான். No one will be able to stand against you. அப்படின்னா அர்த்தம், உனக்கு முன்னாடி நீ போய் நிற்கிற, உனக்கு எதிர்த்து பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ராட்சசம் வர்றான், நீ போய் நின்னா அவன் விழுறது நிச்சயம், நீ நிற்கிறது நிச்சயம். No man will be able to stand against you. ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ ப்ராமிஸையும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஜனங்க அப்படியே ரிட்டர்ன் போகிறாங்க. சரியா? அப்படியே ரிட்டர்ன் போகிறாங்க. 40 நாள் அவனுடைய நிந்தையை கேட்டு 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 தாவீது ஒரு நாள் டிஃபன் கொடுத்துட்டு போக வராரு பாருங்க, டிஃபன் கேரியர் கொடுத்துட்டு போக வராரு. நான் அப்படின்னாக்கிறேன், நல்லாக்கிறேண்ணா அப்படின்ட்டு, என்னடா சின்னவனே, நான் அப்படின்னாக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்ணா, உனக்கு தானே எடுத்துன்னு வந்தேன் நான். என்னடா கொடுத்துக்கிட்டாரு? அப்பா இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை கொடுத்துக்கிறாரு, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பட்டர் நான் கொடுத்து விட்டுக்கிறாரு. ஏன்னா ரொட்டியும் பால் கட்டிகள் அப்படி தான் போட்டிருக்குது நம்மளுக்கு, அதனால் அது பன்னீராக இருக்கலாம், சீஸாக இருக்கலாம். சரி எடுத்துங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கிறா, ரொம்ப நல்லா இருக்கிறா தம்பி, அவன் உட்காரா, வாடா அந்த பக்கமாக ஓரமாக போய் சாப்பிட்லாம். ஏன் நான் அப்படி பேசுகிறேன்? அவன் வருவான்டா, அவன் கோலியாத்து, அவன் கோலி ஆடுறதுக்கு வந்தா, நீ ஆடி ஜெயிர்னா. கோலி ஆடுறதுக்கு வரலடா, கோலியாத்து வர்றான்டா. என்ன உயரமாக்குறாமரா, 13 அடி உயரம். அத்தனை பேருக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்சது உண்மைதான், கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் மேலே இருக்குதுன்னு நம்பின ஒரே ஒரு மனுஷன் யாரு? தாவீது மட்டும்தான். அத்தனை பேரும் கோலியாத்தை பார்த்து இப்படி திரும்பி ஓடுற காலத்துல வசனத்துல நம்ம படிக்கிறோம், David ran towards Goliath. படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? David ran to meet Goliath. தாவீது அவன்கிட்ட இருக்கிற குறைவை பேசல பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அட நம்ம கூட ஒருவேளை இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், ஒருவேளை நம்ம தாவீதா இருக்க சான்ஸ் கிடைச்சிருந்தா நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் நம்ம பெருசா பேசியிருப்போமா இல்லையா? போகிறேன் ஆனால் நம்மகிட்ட கத்தி ஒன்றும் இல்லை, பயமாக தாக்குது, போகிறேன், இப்படிலாம் பேசியிருப்போமா இல்லையா? நம்ம இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது? வேற ஒரு உண்டி வாழ் தான் இருக்குது, என் கையில் கவன் இருக்குது, அது ஒன்று தான் இருக்குது. ஆனாலும் சரி பரவாயில்ல பார்க்கலாம், இவ்வளோ பலவீன வார்த்தைகளை பேசிட்டு போயிருப்போம். தாவீது அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை.
பார், தாவீதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இத்தனோண்டு மனுஷனை நான் எப்படி அடிச்சு, சரி பரவாயில்ல விட அடிச்சு தான் தீரணும். அவனை பொறுத்த வரைக்கும் பார், நீ யாரு, விருத்த சேதனம் பண்ணப்படாத பிலிஸ்தியன். நான் யாரு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலன். விருத்த சேதனம் எதை குறிக்குது? கர்த்தருக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது குறிக்குது. உனக்கும் கர்த்தருக்கு உடன்படிக்கை இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இல்லை. ஆசீர்வாதம் இல்லாதவன் நீ 13 அடி உயரம்னா எனக்கு என்ன, ஆசீர்வாதம் இருக்கிற நானு 5 அடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் பெருசு. ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். என் சொந்த பிரயாசத்தால முடியாததை ஆசீர்வாதம் செய்து முடிக்கும். Come on, கர்த்தர் உங்களுக்கு கனவுகள் தரிசனங்களை வச்சிருக்கிறார். ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு தரக்கும். எல்லாரும் பாருங்க, இந்த வருஷம் பெரிய பெரிய வாய்ப்புகளை கர்த்தர் தருவார், பெரிய பெரிய நன்மைகளை ஏற்படுத்துவார். பார்த்து பயந்துராதீங்க. கோலியாத் மாதிரி ப்ராப்ளமை கொண்டு வருவார் பாஸ், உங்ககிட்ட சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு. பெரிய பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பார்த்து பயந்துராதீங்க. ஐயோ நானா, எனக்கா, நான் யாரு, என்னை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்ல, உங்க வாழ்க்கையை ஞாபகம் வச்சுங்க. உங்களால முடியாததை செய்ய வைக்கிறதுக்கான வல்லமை கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிறார். அது பேர் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். தாவீது அதை உணர்ந்தார் பாருங்க. The blessing of the Lord. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, the blessing of the Lord. Hallelujah. மூன்றாவது அதை எழுதிங்க. The blessing of the Lord makes a way for increase in any situation. பெருக்கத்துக்கான ஒரு வழியை என்ன நிலையா இருந்தாலும் உண்டாக்குறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பெருக்கொன்றது கர்த்தருடைய திட்டம் பாருங்க மனுஷனுக்கு. அதனால தான் நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது நம்ம விருப்பப்படுறது இல்லை. அதனால தான் 2 நிமிஷத்துக்கு மேலே டிராஃபிக் இருந்துச்சுன்னா அத்தனை பேர் ஆர்ன் அடிக்கணும். கரெக்டாக இல்லையா? அத்தனை பேர் ஆர்ன் அடிச்சு அந்த பூத்துக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு. அவருக்கு இந்த சத்தம் கேட்கணும், வாங்கடா நம்மளாம் அடிக்கலான்னு. நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. கரெக்டாக இல்லையா? நம்ம நிற்கிற லேனில் மட்டும் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, பக்கத்து லேனில் வண்டி மூவ் ஆகின்னு இருக்குது. வா பக்கத்து லேனுக்கு ஜம்ப் பண்ணலான்னு கஷ்டப்பட்டு லெஃப்ட் எடுத்து பக்கத்து லேனு காரை கொண்டு வந்துடுவோம், நம்ம லைன் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பார்த்துக்கிறீங்களா? அதை அப்போ இருக்கும் பாரு, ஒரு வைத்தறிச்சல் வரும் பாரு நம்மளுக்கு. அவசர புத்தி பிடிச்சவனாக்குறேன்னு இங்கே இருந்திருக்கலாமே. நம்ம முன்னேறது நம்மளுக்கு விருப்பம். ஏன்னா கர்த்தர் மனுஷனுக்குள்ள அதை வச்சுட்டார். கர்த்தர் மனுஷனுக்குள்ள அதை வச்சுட்டார். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உண்மைதான், பெருக்கத்தை பற்றி பேசினார். ஆதாம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அழுகி கருகி நாசமா போனா எனக்கு என்ன, அப்படியா சொன்னாரு? சொல்லுங்க சத்தமா, என்ன சொன்னார்? நீ பழுகி பெருகி. சொல்லுங்க பார்க்கலாம். பழுகி பெருகி. அந்த பெருக்கத்தை கர்த்தர் மனுஷனுடைய மனசுக்குள்ள பதிச்சுட்டாரு. வளர்ச்சின்றது நல்ல ஒரு விஷயம், பெரிய கனவுகள்ன்றது நல்ல விஷயம். வெக்கப்படாதீங்க. பெரிய விருப்பங்கள், பெரிய கனவுகள் அப்படின்னு அதை பற்றி வெக்கப்படாதீங்க. அதை நீங்கள் போல்டாக நீங்கள் சொல்ல கற்றுக்கணும். அது மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமோ ஒரு நோக்கமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நேற்று ஒரு மொபைல் கடைக்கு போனால் அங்கே டெம்பர்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுமா இருந்துச்சு. ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க தம்பி கேட்டேன், உன் பேர் என்ன, எங்கே வந்துட்டு இருக்கிற, இஸ் திஸ் யுவர் ட்ரீம்னு கேட்டேன். இஸ் திஸ் யுவர் ட்ரீம், டு யூ ஹேவ் அ ட்ரீம்? சொன்னா எஸ் சார், ஐ ஹேவ் அ ட்ரீம், ஐ ஹேவ் அ பிகர் ட்ரீம். திஸ் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். சொன்னா ஐ ஹேவ் அ பிகர் ட்ரீம் அப்படின்றான். ஆண்டவர் இல்லாத ஒரு பிள்ளை கூட பெரிய கனவு ஒன்று வச்சிருக்கிறான் பாரு. இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக பேச போகல நான், சரியா? ஏன்னா வந்த வேலையை நம்ம முடிக்கணுமா இருந்துச்சு. ஆனால் விஷயம் இதுதான், கர்த்தர் பெருக்கத்தின் கனவை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி இந்த பெருக்கம் நடக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால. உபாகமம் 1:11 பாருங்க. உபாகமம் 1:11 தைரியமாக மோசே இந்த வார்த்தையை பேசுகிறாரு பாருங்க. இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கங்க. இது உங்களுக்காக நான் சொல்லும் போது இப்போதைக்கு உங்களுக்கு சிரிப்பு வரும், ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் திரும்பி பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எவ்வளோ உண்மையாக பேசினார் பாருன்னு சொல்லி. ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, கவனிங்க. உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எவ்வளோ 2 மடங்காவது அதிகமாகும்படி நான் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்ல. எவ்வளவா? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது இருக்கிறது பார்க்கிலும் 1000 மடங்காக நான் பெருகுவேன்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. சொல்லுங்க, எந்த நிலையா இருந்தாலும் நான் பெருக போறேன்றத ஆசீர்வாதம் கேரண்டி பண்ணுது. என் சொந்த பயபக்தியோ, என் பிரயாசமோ, என்னுடைய கம்பெனி பிராண்டோ, என் பிசினஸ் பார்ட்னரோ இதை கேரண்டி பண்ணல. என் மேல இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது கேரண்டி பண்ணுது நான் நல்லா இருக்க போறேன்னு சொல்லி. இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு இன்க்ரீஸ். ஹல்லேலூயா, இன்க்ரீஸ். உபாகமம் 28 நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுல ஆசீர்வாதத்துடைய லிஸ்ட்ல பெருக்கத்தை எத்தனை தடவை கர்த்தர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. இன்க்ரீஸ் கம்ஸ் அலாங் வித் பிளெஸிங். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையா இருந்தா உங்க வாழ்க்கையில் இன்க்ரீஸை பார்ப்பீங்க. அதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடந்துச்சு. 70 பேரா தான் போனாங்க எகிப்துக்குள்ள.
ஆனால் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தார் பாருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் பாருங்க, ஒரு 430 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியே கொண்டு வர்றாரு. எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது? 430 வருஷத்துல எத்தனை பேர் எவ்வளவு பெருக்கத்தை தான் பார்க்க முடியும்? 70 பேர்னா அதை நீங்க ஒரு 10 தடவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணா கூட 700 பேர் தான் இருந்திருக்க வாய்ப்பு. சரி, 100 தடவைன்னு வச்சுங்களேன். 70 பேர் 100 மடங்கு பெருகினா கூட 7000 பேர் தான் அங்கே இருந்திருக்கணும். ஆனா 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தாருன்னா 430 வருஷத்துல இது கர்த்தருடைய தயவா இல்லையா? இந்த பெருக்கத்தை பார்த்து அந்த ஊர் ராஜாவே வருத்தப்படுறான். இவங்க என்னடா இவ்வளோ இப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த மாதிரி பெரிய ஜாதி ஆகிறாங்களே இவனுங்க. அப்புறம் அவர் யோசிக்கிறார், இந்த ஆம்பளைங்க அடடா இவங்கெல்லாம் வளர்ந்தானுங்கன்னா நம்மளையே இவங்க தோக்கடிச்சு ராஜ்யத்தை எடுத்துக்குவானுங்க, இவங்கெல்லாம் வளர்ந்தானுங்கன்னா சோல்ஜர்ஸாக மாறிடுவானுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு. ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்து அந்த ராஜா பயப்படுறான். நான் சொல்கிறேன், நம்மளுடைய பெருக்கத்தை பார்த்து இன்னும் யாரும் பயப்படலன்றேன். நம்மளுடைய சபையின் பெருக்கமாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தின் பெருக்கமாக இருக்கலாம், வேலையின் உயர்வாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய அந்த அபிஷேகமாக இருக்கலாம், அந்த திறமைகளின் பெருக்கத்தை கண்டு இன்னும் யாரும் நம்மளை பார்த்து பயப்படல. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த காலம் வரும்னு சொல்கிறேனே. இந்த சீரீஸில் நம்ம கற்றுக்க போகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளோ மேன்மையானது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை எப்படி வாழ வைக்க போகுது, நம்மளை எப்படி உயர்த்த போகுதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. த பிளெஸிங் ஆஃப் த லார்ட் சீரீஸ். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக்கத்தை கொண்டு வருது நம்மளுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இப்போ எப்படி இதை நம்ம பெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? How to experience this blessing of the Lord? மிக முக்கியமான விஷயமே கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால தான் இதை நான் பல வாரங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். பாருங்க, கர்த்தர் கிருபையால் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறது இல்லை. அதை விசுவாசத்தை கொண்டு நம்ம அபகரிக்கணுமா இருக்குது, அதை சுதந்திரிக்கணுமா இருக்குது. ஆண்டவர் நமக்கு இப்போ நம்ம ஏடிஎம்ல காசு இருக்கிற மாதிரி தான். ஏடிஎம்ல காசு இருக்குது, நம்ம அக்கௌண்ட்லேயும் காசு இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏடிஎம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹாய் ஏடிஎம் ஹவ் ஆர் யூ, ஐ எம் த கிரீஃபின் ஆஃப் பாஸ்டர்னா அது வந்து பணம் நம்மளுக்கு. தேர்ஸ் எ சிஸ்டம் இல்லையா? ஐ ஹாவ் டு யூஸ் மை கார்டு அண்ட் அதை இன்சர்ட் பண்ணி அந்த பின் நான் டைப் பண்ண உடனே எவ்வளோ பணம் வேணும் அது எல்லாத்தையும் பார்த்து நான் அதோட ஒத்துழைக்கிறேன். நான் இப்போ இதை வந்து நான் கிரியைகள்னு சொல்கிற மாதிரி இல்லை, இது ஏற்கனவே எனக்கு ஆயத்தமாக இருக்கிறத நான் பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். அது பேர் தான் விசுவாசம்னு சொல்கிறோம். நம்ம கிருபையினால் கொடுக்குறாரு, விசுவாசம் வேலை செய்யணும். இப்போ சொல்லுங்கள், விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? ஒரு 10-17 எத்தனை பேர் தெரியும்? விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால்னா என்ன சாப்பிட்ட எப்படிங்கிற அந்த கேள்வி இல்லை, கேள்வினா கேட்கிறது. சரியா? விசுவாசம் கேட்கறதுனால வருது. இன்னத்தை கேட்கறதுனால வருது? உலகத்துக்கு இருக்கிற நியூஸையா சொல்லுங்க, எக்ஸ்பர்ட்டுடைய ஒப்பீனியனையா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி, வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றது நிமித்தம் விசுவாசம் வேலை செய்யுது. அப்படின்னா நல்லா கவனிங்க, சகலத்தையும் அவர் கொடுக்குறாரு. எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினால. ஆனால் விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? வார்த்தையின் பிரசங்கத்தினால. கேட்கறதுனா இப்போ யாராவது பிரசங்கம் பண்ணுமா இல்லையா? கரெக்ட் தானே? அதனால தான் பாருங்க, வார்த்தையின் பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தை நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து படிக்கிறது நல்ல நல்ல வழக்கம், அதை நம்ம வளர்த்துக்கணும். உண்மைதான். நிறைய கிறிஸ்தவ புத்தகங்களை நம்ம படிக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு ஞானத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். நானும் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன். ஆனால் வார்த்தையின் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஈடாக எதுவுமே இல்லை. நல்லா கவனிங்க, நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கலாம், பைபிளை உட்காந்து கூட வீட்டில் படிக்கலாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை முக்கியமானது தான். ஆனால் வார்த்தையின் பிரசங்கத்துக்கே கர்த்தர் ஒரு வேற லெவல் ஒரு முக்கியத்துவத்தை வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யூ நீட் தி ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட். விசுவாசம் கேட்கறதுனால வரும். அப்போ விசுவாசம் வந்துருச்சுன்னா என்ன வருது? கிருபை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த திறன் எனக்கு வருது. அதனால தான் ஆசீர்வாதத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வச்சிருக்கிறத நம்ம பிரசங்கம் பண்ணி. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் விசுவாசிகள் சாபத்தில் இருக்கிறாங்க, ஏன் விசுவாசிகள் கட்டப்பட்டிருக்கணும்னா காரணம் என்னன்னா, அதுக்கு ஏற்ற வெளிப்பாடு பிரசங்கிக்கப்படல. ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ணுறோன்ற சில சபைகளில் நல்ல ஒரு வழக்கம் தான், தவறில்லை. சில சபைகளை பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஒரு ஒரு மீட்டிங் வைப்பாங்க, அதிகாலையில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இப்போ நம்ம சர்ச் அது ஏன் நடத்துறது இல்லைன்னா, சில நேரம் சிங்கிள்ஸ் மீட் வந்து அந்த 1ஆம் தேதியோட கோயின்சைட் ஆகிடும். அதனால தான் நம்ம அதை கொண்டு வரதில்லை. ஏற்கனவே அதிகாலை ஜெபம் நம்ம நிறையா வச்சுருக்கிறோம். நம்மளுடைய ரிஹர்சல்ஸ் எல்லாம், நம்மளுடைய வர்ஷிப் ரிஹர்சல்ஸ் எல்லாம் அதிகாலையில் வச்சுருக்கிறோம். அதனால தான் ஃபஸ்ட் அன்னைக்கு காலையில் ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படல. அப்படி பண்ணுறதா இருந்தால் மாதம் ஏதாவது ஒன்று அடிபட்டுரும். அதனால் அப்படியே விட்டோம் நம்ம. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, அந்த முதல் நாள் அன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க பார், கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், இந்த மாதம் உனக்கான வாக்குத்தத்தம் அப்படின்னு சந்தோஷம். ஆனால் அடுத்த வாரம் எல்லாம் கர்த்தர் உன்னை வாதிப்பார், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் என்ன ஆண்டவரே சொரங்கு வரும்,
வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஏனா நீ பரிசுத்தமா வாழவில்லை, ஏனென்றால் நீ கீழ்ப்படியவில்லை, ஏனென்று சொன்னால் நீ கர்த்தரை அவமதித்த நாள் ஆனபடினால் இப்படியாப்பட்ட காரியங்கள் அப்படியாப்பட்ட நேரத்தில் வாழ்க்கையில் வந்து தாக்கும். எழுதி வை. ஃபயர். சரி, அது வந்துச்சு நடுவில். சரி, இப்போ அந்த ஸ்டைலுக்கு எகென்ஸ்டா நான் இல்லை, அந்த பிரசங்கம் பண்ற போதனைக்கு சொல்றேன். நான் வாஸ்துல முதல் நாள் மட்டும் தான் ஆசீர்வாதத்தை சொல்லணுமா? இன்னொரு சில பேர் இல்லை பேலன்ஸ் பண்ண, நீங்க ஆசீர்வாதமும் இருக்குது பைபிளில், சாபமும் இருக்குது இல்லையா, அது நீங்க பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. பதர் 2 போர்ஷனும் இருக்குது பதர். நான் சொல்றேன், நீங்க சாபத்தை பண்றீங்கல்ல, நீங்க பண்ணு போங்க, நான் ஆசீர்வாதத்தை பண்ணிக்கிறேன். நீங்க அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, நான் இந்த போர்ஷன் எடுத்துருக்கிறேன். பாரு, சாபத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நான் சட்டை 2 தடவை அயன் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் வர வச்சு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி லைட் பில் கட்டி வாடி கட்டி அதுக்கு ஒரு சர்ச்சை நடத்தணுமா? இங்கே நான் பிரசங்கம் பண்ணாமலே ஈஸியாக நாசமாக போகலாம். கரெக்டாக இல்லையா? சாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக சர்ச்சுக்கு வந்துட்டு போகணுமா? நீ சாபத்தை பிரசங்கம் பண்ணுங்க. நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணேன்? வெளியே போய் வாழ்ந்தாலே சாபம் ஒட்டிது வந்து தானா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு வரோம் நம்ம சர்ச்சுக்கு? ஆசீர்வாதிக்கிற தேவன் இருக்கிறார், ஆசீர்வாதமாக நம்மளை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். தரித்திரனா வாழ தேவையில்லை, வியாதியில் மூழ்கி போக தேவையில்லைன்னு சொல்லி அதை வெளிப்படுத்தி அதுக்கான வல்லமை கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு ஒரு சபையை தேவை. நம்மளுடைய சபை அந்த மாதிரி ஒரு சபை. ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்றோம், ஆசீர்வதிக்கிற ஒரு பிரசங்கம் பண்றோம். வெறும் பணம் இல்லை, வெறும் பண ரீதியான பொருள் ரீதியான செழிப்பு இல்லை, ஆவி ஆத்மா சரீரம் உறவுகள் மன ரீதி ஆவிக்குரிய வாழ்க்கை அத்தனை விஷயத்திலையும் நல்வாழ்வை பிரசங்கம் பண்ற ஒரு சபையா நம்ம இருக்கிறோம். அதுதான் சுவிசேஷம், அதுதான் நல்ல செய்தி. அதை தான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னுடைய 2009 டைரியிலேருந்து உங்களுக்கு நான் எழுதி வச்ச ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எவ்வளோ பேர் இருக்கிறீங்க என்னோட? ரைட், அதான் நம்மளுடைய கன்க்ளூஷன் இன்னைக்கு. ஓகே, 2009 இது நான் எழுதி வச்சேன் பாருங்க, இந்த பவர்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட்டு. In Kenya, in Africa, there was an orphanage. They had 200 acres of land and 500 kids. 200 ஏக்கர் நிலம், 500 பிள்ளைகள், அனாதை இல்லம். The owner of the orphanage had left a prestigious job of teaching in a university. He and his children were running this facility. பெரிய டீச்சராக இருக்கிற யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளும் இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கென்யாவில், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல கென்யான்ற தேசத்தில், they have a first class school and great facility and the kids are happy. சரியா, kids are happy. அப்புறம் பாஸ்டர் ஜோல் ஓஸ்டின் அவங்களை போய் மீட் பண்ணியிருக்கிறார் பாரு. And Joel was talking to them about the funding and how they raise support. எப்படி சார் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது? 500 பிள்ளைகளை படிக்கிறதுன்னா விளையாட்டு விஷயமா எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு உடனே அவங்க சொன்னாங்களா, we are self sufficient. எங்களுக்கான தேவைகள் நாங்களே சந்திக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன ஆச்சுன்னா பாரு, நல்லா கவனிங்க, இந்த 200 ஏக்கர் நிலத்தை they farm the land, விவசாயம் பண்ணுறாங்க, அதை உணவுக்காக பயன்படுத்திக்கிறாங்களா. அவங்க எவ்வளோ அதில் செழிப்பாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நிலத்தில் விளையிற எல்லாமே அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ணி அதில் வேற ஒரு லாபத்தை பார்க்குறாங்களா. அது மட்டும் இல்லை, they also brought a nice tractor and when they don't use the tractor they rent it out. அவங்க வாங்கின டிராக்டரை ரெண்ட் அவுட் பண்ணுறாங்களா. பட் the funny thing is this, என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது எக்ஸ்பர்ட் சொன்னாங்களாம், இது எந்த வித வெள்ளாமையும் இதில் விளையாது, இந்த மண் சரியில்லை, அவ்வளோ நல்லது இல்லை. They said that they could not produce any crops and the soil wasn't good enough. There was not much rain. அதிக மழையும் வர பிரதேசம் இது இல்லை அப்படின்னு. You will never be able to sustain. நீங்க இந்த வளர்ச்சியை இதை நீங்க மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் பாருங்க. ஆனா விஷயம் இதான் பாருங்க, in fact what's happening around them for miles and miles, people couldn't grow crops. அவங்களுடைய ஃபெசிலிட்டியை தவிர்த்து எங்க பார்த்தாலுமே வெள்ளாமையே இல்லை, விளைச்சலே இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. Experts have come down to their property. நிபுணர்கள் அவங்களுடைய இடத்துக்கு போய் to find out what was different about their land. என்னடா பக்கத்து நிலத்துல விதையை போட்டால் அது வளர மாட்டேங்குது, இவங்க நிலம்னா அப்படி பச்சை பசேர்னு இருக்குதே அறுவடையின் காலத்துலன்னு பார்த்து what was different ன்னு கண்டுபிடிச்சாங்களா. Universities came, they collected samples of the soil and ran tests. அவங்க மண்ணை எடுத்து அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா. They cannot understand how their soil is so similar but so fertile. அந்த மண்ணும் பக்கத்தில் இருக்கிற மண்ணும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குதான் பாரு. ஆனா இந்த மண்ணில் போட்டா விளைச்சல் வருதான், பக்கத்தில் இருக்கிற மண்ணில் போட்டா விளைச்சலே வர மாட்டேங்குதான். So rich and so fertile.
நல்லா கவனிங்க. while right next door the soil is totally different. ஓகே, அப்போ அவங்க சாயிலை செக் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ரிச் அண்ட் ஃபர்டைல், அவ்வளோ நல்லா இருக்குதான் மண். பக்கத்து நிலத்தை பார்த்தா அவ்வளோ சுத்த வேஸ்ட்டாக இருக்குதான் பாரு. அவர் சொன்னாராம், அந்த யூனிவர்சிட்டிக்காரங்கள்ட்ட அவர் சொன்னாராம், அதை ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த அருமையான தேவ மனுஷன் சொன்னாராம், he smiled and said, that's the blessing of the Lord. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை ஃபீல் பண்ணி காமிக்க முடியாது, ஆனால் அதோடைய விளைவுகளை பார்க்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் மேலே ஒரு வல்லமை இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை, அது என்னால் பார்க்க முடியல, ஆனால் அது என்ன செய்யும்னு மட்டும் பார்த்து வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன செய்யும் நான் பார்க்க போகிறேன், என் சுற்றில இருக்கிற ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டிய சகலத்தையும் கொண்டு வரும், அவர் அதோடனே வேதனையை கூட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் blessing of the Lord உடைய முதல் பகுதி. தொடர்ந்து வந்து கேட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.